அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். ஊர் இருக்கும், ஊருக்குள் எனக்கு ஒரு பெயர் இருக்கும். நான் செத்து பிழைத்தவன்டா, யமனையே பார்த்து சிரித்தவன்டா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றும் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தங்கமேனி தலைவன், மூன்று காலத்தால் அழிக்க முடியாத காவிய தலைவன். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது என்று காலத்தை வென்றவர், காவியம் படைத்தவர், வேதனை தீர்த்தவர், மக்கள் விடிகளில் நெருந்திருக்கிற மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்ற தெய்வத்தை வணங்கி கொண்டு கலைமகளாய் கால் பதித்து, அலைமகளாய் அன்பை பெற்று, மலைமகளாய் தலை நிமிர்ந்து இந்திய திருநாடே திரும்பி பார்க்கிற தென்னகத்தின் ஜான்சி ராணி, இந்தியாவின் இரும்பு தரவி, ஆசிய தேசம் கண்ட அற்புதத்தாய், எங்கள் காவேரி தந்த கலைச்செல்வி, அன்னை சத்தியத்தாய் ஈண்டெடுத்த சந்தன தரவி, போயஸ் தோட்டம் கண்ட புரட்சி பூ, 69 விழுக்காடுகளை தமிழ்நாட்டு மண்ணிற்கு போராடி பெற்று தந்த புனித தாய், இதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டிய வீராங்கனை, திட்டமிட்டபடி கருவறை முதல் கல்லறை வரைக்கும் திட்டங்களை தந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத எங்கள் பாசத்தாய் புரட்சி தலைவி அம்மா என்ற தெய்வத்தை வணங்கி கொண்டு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளைக்கழகத்தினுடைய செயலாளகத்தினுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் என்னாகுமோ என்று ஏங்கி கிடக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் மத்தியிலே இன்று ஆட்சி கலைந்துவிடும், நாளை ஆட்சி கலைந்துவிடும், நாளை மறுநாள் ஆட்சி கலைந்துவிடும் என்று கருணாநிதிக்கு பிறந்த தடுதலை மு.க. ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு ஸ்டாலின் அல்லடா, 1 லட்சம் ஊர் இருக்கும், ஊருக்குள் எனக்கு ஒரு பெயர் இருக்கும். நான் செத்து பிழைத்தவன்டா, யமனையே பார்த்து சிரித்தவன்டா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றும் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தங்கமேனி தலைவன், மூன்று காலத்தால் அழிக்க முடியாத காவிய தலைவன். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது என்று காலத்தை வென்றவர், காவியம் படைத்தவர், வேதனை தீர்த்தவர், மக்கள் விடிகளில் நெருந்திருக்கிற மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்ற தெய்வத்தை வணங்கி கொண்டு கலைமகளாய் கால் பதித்து, அலைமகளாய் அன்பை பெற்று, மலைமகளாய் தலை நிமிர்ந்து இந்திய திருநாடே திரும்பி பார்க்கிற தென்னகத்தின் ஜான்சி ராணி, இந்தியாவின் இரும்பு தரவி, ஆசிய தேசம் கண்ட அற்புதத்தாய், எங்கள் காவேரி தந்த கலைச்செல்வி, அன்னை சத்தியத்தாய் ஈண்டெடுத்த சந்தன தரவி, போயஸ் தோட்டம் கண்ட புரட்சி பூ, 69 விழுக்காடுகளை தமிழ்நாட்டு மண்ணிற்கு போராடி பெற்று தந்த புனித தாய், இதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டிய வீராங்கனை, திட்டமிட்டபடி கருவறை முதல் கல்லறை வரைக்கும் திட்டங்களை தந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத எங்கள் பாசத்தாய் புரட்சி தலைவி அம்மா என்ற தெய்வத்தை வணங்கி கொண்டு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளைக்கழகத்தினுடைய செயலாளகத்தினுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் என்னாகுமோ என்று ஏங்கி கிடக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் மத்தியிலே இன்று ஆட்சி கலைந்துவிடும், நாளை ஆட்சி கலைந்துவிடும், நாளை மறுநாள் ஆட்சி கலைந்துவிடும் என்று கருணாநிதிக்கு பிறந்த தடுதலை மு.க. ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு ஸ்டாலின் அல்லடா, 1 லட்சம் ஸ்டாலின் அணிவகுத்து வந்தாலும் அம்மா அமைத்து தந்த ஆட்சியை ஒரு கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று சென்னை மவுண்ட் ரோட்டிலே சட்டையை கிழித்துக் கொண்டு ஸ்டாலினை மெண்டரை போல அகய விட்ட சேலம் தந்த எங்கள் சங்கரும்பு 26 தமிழ்நாட்டிலே மகுடம் சூடி முதலமைச்சராக வரப்போகின்ற எங்கள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ற தலைவருடைய ஆணைக்கிணங்க சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அம்மாவுடைய 77வது பிறந்த நாள் விழா. தகுதியான இந்த கூட்டம், நினைத்து பார்க்கிறோம், தகுதியான இந்த கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறவர், இந்த மேடையிலே வீட்டிருக்கிறவர், இவர் சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் சுரண்டை பணியாற்றுகிற நேரத்தில் நம் சுரண்டைக்கு மட்டும் அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை நினைத்து பாருங்கள். 62 கோடி ரூபாய்
ஏ அப்பா, அது என்னப்பான்னு நீங்க கேட்கீங்களா? இந்த ரோடு இருக்கு பாருங்க, 22 கோடி ரூபாய்க்கு இந்த இருவழி சாலையை அண்ணன் தான் கொண்டு வந்தாங்க. நம் பிள்ளைகள் படிப்பதற்கு கலை கல்லூரியில் 22 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் தான். இங்க இருக்கிற பாலம் அனுமான் ஆற்றின் குறுக்கே 4.5 கோடி ரூபாய்க்கு பாலத்தை கொண்டு வந்தவரும் பேர் தான். பஸ் ஸ்டாண்டு 75 லட்சம் ரூபா. நமது பகுதியில் கல்லூரி கீழச்சுரண்டையில 2 நீர்த்தேக்க தொட்டி 18 லட்சம் ரூபா. இப்படி 62 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பசி அறிந்து உணவு ஊட்டுவதை போல இந்த சுரண்டை பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்த சாதனை நாயகன். அது மட்டுமில்ல, 33 ஆண்டு காலம் நமக்குடைய கனவு தனி மாவட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த கனவை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக போராடி வென்று கொண்டு வந்தவர் தான் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள். சுரண்டையை நகராட்சியாக தரம் உயர்த்தவரும் அண்ணன் அவர்கள் தான் இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிறார். தகுதியான இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் அவர்களுக்கு சுரண்டை நகர கழகத்தின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் முதலில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்னைக்கு தலைமை கழக புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய போர்ப்படை தளபதி சட்டமன்றத்தில் அண்ணன் பேச ஆரம்பிச்சா இந்த பொம்மை முதலமைச்சர், இந்த கோமாளி இருக்கிற கோமாளி கருணாநிதி பெத்தெடுத்த தடுதலை அப்படியே சட்டையை கழிச்சிட்டு சட்டமன்றம் இன்னைக்கு அவை ஒத்தி வைக்கப்பட்டு ஓடுவார். அந்த அளவுக்கு மதுரையில் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி செய்த இருந்தாலும் கூட பாண்டிய மன்னர் தமிழ் வளர்த்து சங்கங்கள் வளர்த்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னன் தேசத்திலே பிறந்து இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய போர்ப்படை தளபதியாக அம்மா அவர்கள் கண்ட அந்த அம்மா பேரருடைய அந்த செயலாளர் பொறுப்பேற்று அம்மா அவருடைய பொற்கரங்களாலே பரிசுகளை பெற்று இன்னைக்கு நமக்கு பகுதியில் வந்திருக்கிறார். அதை விட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த மாவட்டம் நமக்கு உருவாகும் போது அண்ணன் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. அப்போ அண்ணன் சொல்லுவார், நம்முடைய மாவட்ட செயலராக பாண்டியன் தான் அழைப்பார், பாண்டியர்னு அழைப்பாரு. பாண்டியர் இந்த தனி மாவட்டத்தை நீங்க விட மாட்டீங்களா, இந்த தனி மாவட்டத்தை நீங்க விட மாட்டீங்களா, எப்படியாவது முயற்சி எடுத்துருக்கீங்களான்னு சொல்லி அண்ணன் அவர்கள் இந்த தனி மாவட்டத்தை கொண்டு வருகிற போது சட்டமன்றத்திலே அண்ணன் அவர்களுக்கு துணையாக நின்று இந்த மாவட்டத்தை உருவாக்குவதற்கு நமக்கெல்லாம் உறுதியாக இருந்த நம்முடைய இந்த முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தென்னகத்துடைய புரட்சி தமிழுடைய போர்ப்படை தளபதி RP உதயகுமார் அவர்களே வருக வருக என சுரண்டையின் சார்பாக வரவேற்கிறேன். அதே போல அண்ணன் BG ராஜேந்திரன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறார். அதே போல தலைமை கழகத்துடைய பேச்சாளர் அன்பு அக்கா என் பாசமிகு சகோதரி M தாட்சிக்குமார் அவர்களையும் வருக வருக என மற்றும் நிறைய பேர்களை சொல்லணும், ஆனா ஆசையா இருக்கு, ஆனா சொல்ல முடியாத காரணத்தால் எங்க அவைத்தலைவர் எங்கள் அண்ணன் அவைத்தலைவர் இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்களுடைய அதிகாரிகளுடைய பண்ணுகிற தவறுகளை நெற்றிக்கண் துறைப்பினும் குற்றமே என்று நக்கிறேன் போல எவ ஒருவன் தவறு செய்தாலும் அந்த அதிகாரிகளை மேடையில் வச்சு கிழிக்க தவறாமல் மேடைதோறும் பேசுகிற எங்க அண்ணன் ஜானா சண்முகசுந்தர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், மற்ற ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள், பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதை விட இன்னைக்கு இடியாய் புயலாய் எரிமலையின் தீப்பிழம்பாய் படையாய் படைமுரசாய் வெடித்தவரி மின்னல் கொடியாய் என்று சொல்லி அண்ணன் நீங்கள் தெற்கு மாவட்டம் ஆணையிட்டால் இந்த திமுகவுடைய விடிய அரசை ஒருகை பார்ப்பதற்கு நாங்கள் தயார் என்ற இளைஞர் பட்டாளங்களோடு வருகின்றிருக்கிற இந்த இளைஞர் பட்டாளங்களை வடிவமைத்து தந்த நம்முடைய அம்மா பேருடைய செயலாளர் அன்பு தம்பி சதீஷ் அவர்களுக்கும், இளைஞர்களுடைய செயலாளர் அன்பு தம்பி சிவசங்கர் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு கைகோர்த்திருக்கிற அனைத்து நிறைய பேர்களை சொல்லணும். ஏன்னா அந்த அத்தனை தம்பிமார்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு அவருடைய உழைப்பை நம்ம இந்த நேரத்தில் பாராட்டி தான் ஆகணும். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு ஒத்துழைப்பு தந்திருக்கிற நம்முடைய கவுன்சிலர் ராஜேஷ், நம்முடைய நகர்மன்ற நம்முடைய பிரியா கண்ணன், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அழகு ஈஸ்வர,
மற்றும் கோபால் அண்ணன், மகேந்திரன், நிறைய நண்பர்கள் இன்னைக்கு ஒரு வார காலமாக குறுகிய காலத்தில் எங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. எப்படியா இந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லும்போது, பிறந்த குழந்தை கையில் நீங்கள் வாழை கொடுத்து போருக்கு போயிட்டு வானா எப்படி வர முடியும்? அன்னை சங்கர் அவர்கள் எடுத்தார்கள். திருவாரூர் தேரழகு, திருமலையூர் தெருவழகு, வேதானியம் விளக்கழகு, ராமேஸ்வரம் பிரகாலம் அழகு, தலைக்கு கம்பன் அழகு, அதை விட அழகு எங்கள் நகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சங்கர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டம் அழகு. அன்பு அண்ணனுக்கு என்னுடைய அன்பான முத்தங்கள். உண்மையில சொல்றேன், எவ்வளவு ஒரு வாரத்தில் நடத்துன்னு சொல்லும் போது அப்படி பம்பரமா செஞ்சு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அவரோடு கைகோர்த்திருக்கிற நிர்வாகிகளை நம்ம நிறைய பேரை சொல்லணும், சொல்ல முடியல. இருந்தாலும் அதெல்லாம் மாறிக்குமாறு. அதே போல எல்லாருடைய பேரும் சொல்லணும் ஆசை. அவர் நம்மளுடைய நகர கழக செயலாளர்கள் வரைப்புறவில் ஆற்றுவார்கள். அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வாழ வைக்கின்ற தெய்வங்களாகிய தாய்க்குறங்கள் என்று சொல்லுவார்கள். சுரண்டையில் இன்னைக்கு கூட்டம், இது பொதுக்கூட்டத்தை நடத்தி சொன்னாங்க நகர கழக செயலாளர்கிட்ட. ஆனா அவரு ஒரு மாநாடு நான் நடத்தி காட்டுறேன்னு சுரண்டையில் ஒரு மாநாடையே நடத்தி காட்டிட்டார். பொதுக்கூட்டத்தை நடத்த சொன்னாங்க, ஒரு மாநாடே நடந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது 26ல் கருணாநிதி பெற்றெடுத்த தடதல கோமால இருக்கிற கோமாளி ஸ்டாலினுக்கு சங்கூதி மங்களம் பாடி சமாதி கட்டி மீண்டும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த பட்டாளங்கள் தயாராகிவிட்டது. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை 26ல் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த கூட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையில சொல்லுகிறேன், இது காங்கிரஸ் கோட்டைனாங்க, கோட்டையில் ஓட்ட விழுந்துருச்சு. திமுக கோட்டைனாங்க, கோட்டை சொன்னவனை காங்கல. ஆனா இன்னைக்கு உண்மையில சொல்லுகிறேன், சுரண்டை அண்ணா திமுகவின் கோட்டை. அண்ணா திமுகவின் கோட்டை. நான் சொல்லுகிறேன், 350 வாக்குகளில் எங்கள் அண்ணன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட இனி வருகிற தேர்தலில் அவர்கள் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. நினைத்து பாருங்க, இன்னைக்கு ஆட்சியா நடக்கு, ஆட்சியாளர் நடக்கு. திருடன் கையில சாவியை கொடுத்தாச்சு, குடிகாரன் கையில குழந்தையை கொடுத்தாச்சு, மனதில் பாய்ச்சன் கையில துப்பாக்கியை கொடுத்தாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுக்கு ஆவாத உதவாத ஸ்டாலின் கையில போய் நிர்வாகத்தை கொடுத்திருக்கோம். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர் தூத்துக்குடியில பேசுறாரு, வாடுறாரு, ஸ்டாலின் வாரான்னு சொல்லி கரும்பு பயணியை கொண்டு கொடுக்குறாங்க. அவரு குடிச்சிட்டு சொல்றாரு, சக்கரை போட்டியலா சக்கரை போட்டியலா. பக்கத்தில் இருக்க மகளிரையும் ஓடி போச்சு. என்னடி வித்தியாசமா பேசுறான், சக்கரை சிக்கரங்கிறான். வீட்டுக்கார நம்ம தான் டைவர்ட்ஸ் ஆகிற போது நம்மளே 10 வருஷத்துக்கு பிறகு தான் குடும்பம் கணவன் கூட போய் சேர்ந்துருக்கோம். இந்த ஆளு கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா ஏடாகோளம் ஆயிரண்டு எல்லாரும் ஓட்டான். பக்கத்தில் ஒன்றிய சாலை பார்த்து கேட்டேன், சக்கரை போட்டியா, அவரு பிடிச்சிட்டு ஓடிட்டாங்க. அவ்வளோ வரும். எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர்? கரும்பு தோட்டத்தில் சிமெண்ட் ரோடு போட்டு போட்டுட்டு இருக்காரு. நம்ம விவசாயம் புரட்சி தமிழ் எடப்பாடியார் பாருங்க, அப்படி கரும்பு வேட்டியை மடிச்சு கட்டி சேத்துக்களை இறங்கி அப்படி கம்பீரமா அப்படி நாத்தை நட்டுக்கிறான்னு சொன்னா இந்தியாவில ஒரு விவசாய முதல்வர் என்று சொன்னார் அது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் வேணுமா இவர் வேணுமா சொல்லுங்க? ஒரு குழந்தை அழுவுது, அந்த வழியில் ஒரு குருடன் போறான். அந்த குருடன் போகும்போது அந்த குழந்தை அழுவுதுன்னு சொல்லும்போது குருடன் கேட்கிறான், பிறவி குருடன், ஏன்பா குழந்தை அழுவுதுன்னு கேட்கும்போது குழந்தை பாலுக்கு அழுவுதுன்னு சொல்றான். அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளையோட தந்தை பாலுக்கு அழுவுதா, பால்லாம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்குறான். வெள்ளையா இருக்குங்கிறான். வெள்ளைனா எப்படிப்பா இருக்குங்கிறான். கொக்கு மாதிரி இருக்குங்கிறான். கொக்குனா எப்படிப்பா இருக்குன்னா கையை கொண்டு காட்டுறான். இவ்வளவு பெரிய உருவத்தை பிள்ளை வாயில கொண்டு திணிச்சா எப்படிடா அழாம இருக்குன்னு சொல்றான். அப்படிப்பட்ட கோமாளி தான் இன்னைக்கு ஸ்டாலின். முதியோர் கல்விக்கு போக வேண்டியவனால நாட்டில் முதலமைச்சராக வைத்து இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இந்த ரோட்ல போற இன்னைக்கு வண்டி இல்ல, இந்த வழியா இன்னைக்கு மணல் கொண்டு போற வண்டி இல்ல. இல்லைன்னா ஒரு மணிக்கு 100 வண்டி போகும். 100 வண்டி மணல் இந்த வண்டியா கடத்திட்டு போவான். அதிமுக ஆட்சியில் கடத்துறது உண்டா? நான் கேட்கிறேன். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான், நான் கிணறு வெட்டின ரசீது இருக்கு சார், இங்க தான் கிணறு இருக்கு சார், இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, இந்த பக்கம் 500 கரும்பு, இந்த வத்தாத கிணறு சார்னு சொல்லுவான். என்னடான்னு சொல்லி அந்த எஸ்ஐ கேட்கும் போது, ரசீது வச்சிருக்கேன் சார், கிணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி, நீ இருக்க ஊர்ல நான் வேலையே பார்க்க மாட்டேன்டா, ஐயாட்ட சொல்லிட்டான்னு சட்டையை கலத்தி போட்டுட்டு ஓடின மாதிரி. நான் எதற்காக சொல்ல, சிரிப்புக்காக சொல்ல. இந்த ஆட்சி தொடருமானா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற குத்தாலத்தை காணும், பாவரசத்தை காணும், மலையை காணும் சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் வரைபடத்தை காட்டுகின்ற ஒரு கொடுமையான நிலை வந்துருங்க. கேரளாவில் மணல் முடியாது. காசுக்காக மணலை கடத்துவதும் பெத்த பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியை கூட்டி விடுவது ஒன்றுதான். காசுக்காக மணலை கடத்துவதும் தாய்ப்பால விற்பது ஒன்றுதான். அந்த கேவலமான வேலையை செய்வது இந்த அரசு. கொதிக்குது இந்த பேர்கள், கண்ணீர் வடிதுங்க எங்களுக்கு. கேரளாவில் நிலை இருக்கா?
கேரளாவில் இந்த நிலை இருக்கா? மண்ணெளி பண்ண வித்தவனுக்கு வருகிற 26ல நீங்க மண்ணெளி போடணும். போடுவீங்களா? செய்வீங்களா? செய்யணும், செஞ்சு காட்டணும். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். மக்களே நினைத்து பாருங்கள், பொங்கல் பரிசு அரசிட்ட நிதி இல்லையா? உன் அப்பனுக்கு 81 கோடி ரூபாய்க்கு பேனை வைக்கிறதுக்கு சிலை இருக்கு. உன் அப்பனுக்கு அந்த என்னது நினைவாலயம் கட்டுறதுக்கு சேலை இருக்கு, காசு இருக்கு. உதயநிதி இந்த பால்டாயில் குடித்தவருக்கு ரேஸ் நடத்துறதுக்கு காசு இருக்கு. உங்க குடும்பத்துக்கு கொள்ளையடிப்பதற்கு காசு இருக்கு. ஏண்டா இந்த மக்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா? காசு எங்கன்னு கேட்டா கருணாநிதி குடும்பத்தில் இருக்கு. நான் கேட்கிறேன், இதே பொங்கல் பரிசு எடப்பாடியார் இருக்கும்போது எப்படி கொடுத்தாரு? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ரெண்டு அந்த பொங்கல் பரிசு நம்ம கொடுக்கிறோம். அப்போ அதிமுக ஆட்சியில் 2500 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்கிறோம். ஸ்டாலின் குடும்பம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த பால்டாயில் குடிச்சவன் தெரியுமா? இவ்வளவு உயரத்தில் கிராமத்தில் சொல்லுவான், இது பிடிச்சி ஒன்று கடிக்க தெரியாதவன் என்னடா பஞ்சாயத்து பேச வந்து அவன் சொன்ன, ஐயா 5000 கொடு, 5000 கொடு. எங்க அக்கா மதுரையில் பிறந்த கண்ணகி, மதுரையில் பாண்டிய மன்னரிடத்தில் நீதி கேட்டாங்கல்ல, அந்த கண்ணகி அக்கா சொன்னாங்க, 5000 கொடு, 10,000 கொடு. இங்கே ஒரு கணக்கு புரி, நம்ம முதலமைச்சர் யாருக்கே 1500 கொடுத்துட்டாரு, நீங்க 2500 சேர்த்து 5000 கொடுங்க. எனக்கு கொஞ்சம் மண்டை குழம்பிடுது. 2000 என்னடா 2500 1500 சேர்ந்தா 4000 தானே, நம்ம முதலமைச்சர் 5000 சொல்றாருன்னு சொல்லி கொஞ்சம் மன வேதனை. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து உன்னால கொடுக்க முடிஞ்சதா? ஒரு இல்லையா? இதை கூட முழுங்க முடியல. வெக்கமா இல்லையா? ஆனா எடப்பாடியோடைய ஆட்சியில் நடந்த உண்மையை சொல்றேன். பக்கத்து வீட்டில் நடந்த நிகழ்வு. தம்பி விடிஞ்சா 2 நாள் 1 வாரத்தில் பொங்கல் வருது. 3 பொட்ட பிள்ளைய பெற்றிருக்கேன், ஒரு தடுதலை ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். விடிஞ்சா பொங்கப்பொடி கொடுக்கணும் 1 வாரத்துக்குள்ள. நான் என்ன செய்வேன்னு தெரியல தம்பி, ஒரு 2000 ரூபா கடன் வாங்கித்தான். ஒரு தாத்தா வந்து கேட்டார், தானே என்கிட்ட இல்லையே, முடிஞ்சா வாங்கித்தர சொல்லும் போது தான் வேகமாக மறுத்த நாள் வந்து சொல்கிறாரு, வேண்டாம் தம்பி வேண்டாம், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்ப அட்டைகளுக்கும் 2500 ரூபா அறிவித்திருக்கிறார். ஸ்டாலின் குடும்பத்துக்கும் அறிவிச்சாச்சு. உதயநிதி அம்மா 5 தாள் இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு, இவன் கருணாநிதி திருட்டு பயலுக்கு பிறந்த ஸ்டாலின் சொல்கிறான், கரெக்டாக 5 தாள் இருக்கா பாரு துர்கா, 5 தாள் இருக்கா பாரு. அந்த அம்மா எண்ணுவான், அப்பனுக்கு பிறந்த புத்தி ஒன்று விட்டு போலியே, கரெக்டாக தானே இருக்கு, நீ தான் கொடுக்க முடியும், கொடுக்குற எடப்பாடியும் குறை சொல்லிட்டு மறுநாள் அந்த தாத்தா வந்து சொல்றாரு, தம்பி கவலைப்படாத, எடப்பாடியார் கொடுத்த 2500 முதல்ல ஒரு 500 ரூபாயில மூத்த பிள்ளைக்கு பொங்கப்படி, அப்படி ஜம்னு காய்கறி கரும்பு வெள்ளத்தில் கொடுத்த 2வது உங்க பிள்ளைக்கு ஒரு பொட்டை பொங்கப்படி, 3வது பிள்ளைக்கும் கொண்டு பொங்கப்படி, 4வது நடுத்தருவில் விட்டானே என்னுடைய தடுதலை என்னுடைய மவன், அவனுக்கும் பொங்கப்படி, மீதி இருக்க 500 ரூபாயில நான் இந்த பாட்டி ஜம் என்று பொங்கப்படி பொங்கல் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். அனைவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் பொங்க வைத்த தலைவன் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார். உண்மையை நினைச்சுப்பாங்க. நேற்று பரம சொல்றாங்க, புதன்கிழமை கூட்டம் போடுறீங்க எப்படி தம்பின்னு கேட்காங்க. ஏனே அப்படின்னு கேட்டேன். திமுககாரன் கேட்கறான்ட்ட, புதன்கிழமை கூட்டம் போடுறீங்களா துணிஞ்சு போடுறீங்களா எப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்கறாரு, எதுக்குன்னு கேட்கும்போது சொல்றான், நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் போடுவோம், ஆனால் நீங்கள் புதன்கிழமை போடுறீங்க. ஆனால் என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கேட்கும்போது, இன்னைக்கு பாருங்க, இனிய வேலையை முந்தானம் முடிச்சு காவியா ஓவியா அப்படி எல்லா நாடகத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி பார்க்குற நேரத்தில் சந்தோஷமா பார்த்து மகிழ்கிற நேரத்தில் அதெல்லாம் அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி வந்திருக்கும். போன வாரம் என் வீட்டில் அப்படித்தான், என் வீட்டுக்காரி நாடகம், அப்படி நாடகத்தில் சின்ன கதாநாயகியை கடத்திட்டு போயிட்டான். கதாநாயகியை கடத்திட்டு போனோன்னா இவன் சொல்ற அழுவுதான். என் மாப்பிள்ளை சொன்ன, தங்கச்சியை கையில் பிடிச்சி கொடுக்கும்போது கண்ணீரே வரக்கூடாது மாப்பிள்ளை, நீ என்ன தங்கச்சி இப்படி ஏங்கி வாசலில் தங்கச்சி அழுவுத மாப்பிள்ளைன்னு கேட்கும்போது, எனக்கு நாங்கள் ஒன்றும் கை நீட்டி அடிக்கலையே மாப்பிள்ளை, ஒன்றும் பேசலையே, என்ன நடந்துன்னு போய் வீட்டில் போய் நிற்க, என் டிவி கிட்ட என் கண்டாட்டி கண்ணோன்னு அழுவுதான். சோறுன்னு அழுவும் போது நினச்சேன், நாடகம் சடக்குன்னு நாடகம் விளம்பரம் வந்துருச்சு, வாங்கன்னே வாங்க எப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு வடை வாங்கிட்டு வாங்க, டீ வாங்கிட்டு வாங்க. ஏன் தாயி ஏங்கி எழுதிய தாயி இப்போ சிரிச்சுக்கிட்டீங்க போது இந்த நாடகம் பார்த்தானே கதாநாயகியை கடத்திட்டு போயிட்டான். அவள் சாப்பிட்டாலோ தூங்குனாலோ இந்த சண்டால போய் வில்லை என்ன செஞ்சாலும் சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் அவள் 18 கோடி ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு நடிக்கா. என் வீட்டுக்காரி ஓசி படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு நடிக்கா. இப்படிதான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ அவங்க அந்த அக்கா கொஞ்சம் நாடகத்தில் வீக்கு, இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு திட்டம் நினைச்சா, திமுக நினைச்சிட்டான் தெரியுமா,
மாப்பிள்ளை சாவியை கொடுத்தாருக்கா இங்கே வைக்கணும்னு கேட்டாங்க. அந்த அக்கா சும்மா இருக்கோட நாடு ஆளு குளரில் கொஞ்சம் சிந்திக்கணும், அதுக்காண்டி சொல்கிறேன். தம்பி பீரலை திறந்து ஒன்றாவது பீரலை திறந்துடாதீங்க, அதில் என்னுடைய நகை இருக்குது. ரெண்டாவது இதை திறந்துடாதீங்க, அதில் எங்கள் வீட்டுக்காரோட நகை இருக்குது. மூணாவதுல திறந்துடாங்க, எங்களோட ரூபா இருக்குது. சமையல் இடையில எங்கள் வீட்டுக்காருக்கு ஆசையாக இன்னைக்கு பிறந்த நாள். இதில் நாங்கள் கொண்டு அதை மரம் இதில் முடிஞ்சு போனதில் நாங்கள் ஒட்டுறோம். இதை உடனே வந்து கிழிச்சு போடுதாரு. காவல்துறை அதிகாரி இந்த அளவுக்கு இப்படி இருக்குது சுரண்ட நகரம். இதே மாதிரி தொடங்கி கொண்டிருந்ததுன்னா சுரண்ட நகர சார்பாக பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கின்றிருக்கோம். அதே பார்த்துக்கோங்க. ஆமாம், அதாவது நாங்கள் இதே மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தா பின்னாடி குண்டிக்கு பின்னாடி வந்து அதாவது அவருக்குன்னு சொல்லுதாங்க. இதே திமுக போர்டு இன்னும் இருக்கிட்டு தான் இருக்குது. நாங்களும் சொல்லி தான் பார்க்கோம், அதுக்கெல்லாம் இது பண்ண கிடையாது. அடுத்தால இந்த இடத்துல வந்து சுமாதி டபார தொடங்கும், சபக்குன்னு தொடங்குனா அது என்ன செய்யணும்னா மாத கணக்காக இருக்குது. அதாவது ஒரு வாகனத்தை கூட நமக்கு வேண்டி மாற்றி விடல. ஆமாம், அதாவது இதே இது திமுக போட்டது அதுக்கு அவங்க அவ்வளோ சப்போர்ட் இது பண்ணாங்க. எல்லாமே காவல்துறை அந்த அளவுக்கு இருக்கு. பார்த்தீங்களா அந்த அம்மா என்ன கோவத்தை வந்து பேசி பாருங்க. ரைட் இன்னும் கொஞ்ச நாளுமா நம்ம ஐயா எடப்பாடியார் அவரு மீண்டும் முதலமைச்சர் வருவாரு, அப்ப தெரியும். ஆமா அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கு. சரியா? சரி ஆமா கண்டிப்பா. சரி அதாவது அதே மாதிரி சுரண்ட நகராட்சி, இந்த சுரண்ட நகராட்சி என்ன ஆகுது தெரியுமா? ரோடு போடுறதுக்கு ஒரு வக்கு இல்லை. இந்த ரோடு போடுறதுக்கு வக்கு இல்லாம சுற்றி இந்த உடஞ்சி இந்த பைப் வச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். ஒரு 3 வருஷமா இப்போ இதைத்தானே அடுத்தது அவங்க சாதனை. இப்போ வந்து என்ன செய்தாங்கன்னா இப்போ நெருங்கிட்டுலாம் நம்ம தேர்தல் இப்போ அதுக்கு படம் காமிக்காங்க. என்ன செய்தாங்கன்னா இந்த நல்ல ரோடு சிமெண்ட் ரோடு அதை போடுறாங்க. அதெல்லாம் ஒரே நாளில் போட்டு இழுத்துட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ரோடுகள் போடணும் இருக்கு, அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு இது இல்லை. நல்ல ரோட்டை போடுறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து டயம் இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு. அதாவது அம்மாவுடைய சாதனைகள் மக்களுக்கு வேண்டி மக்களுக்கு பார்த்து அவ்வளவு சாதனைகள் செய்தார்கள். அந்த வழியில் ஐயா எடப்பாடியார் வந்து அவ்வளவு ஒரு சாதனைகளை இந்த மக்களுக்கு வேண்டி ஒவ்வொன்றும் பார்த்து அவ்வளவு ஒரு சிறப்பாக நம்ம ஆட்சியை சிறப்பாக பண்ணாரு. அப்படி ஒரு ஆட்சி சிறப்பாக இருந்தது. அதுக்கு இந்த மாடல் திராவிட மாடல் ஆட்சி வந்தது. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து உங்களுக்கு கொடுத்த நலத்திட்டத்தை பூரா நுப்பாட்டினாங்க. அதான் அவங்களுடைய சாதனை, பெரிய சாதனைனா அது சாதனை தான், திராவிட மாடல் சாதனை. தாலிக்கு தங்கம் கொடுத்தது அம்மா, படித்தவங்களுக்கு வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து அதாவது 8 கிலோ தங்கம் 50,000 ரூபா ரொக்க பணமும் கொடுத்தது. நாங்கள் கவுன்சிலராக இருக்கும்போது ஏகப்பட்ட பேருக்கு அதாவது அவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்தோம். அண்ணனுக்கு தெரியும், செல்வமாரதாஸ் பாண்டியா நம்ம அண்ணனுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அந்த யூனியனில் கொண்டு கொடுப்பேன். அவ்வளவு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட சுரண்டைக்கே ஒரு 200 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அண்ணன் கையெழுத்து வாங்கி கொடுப்பேன். அவ்வளவு பண்ணி சாதனை அவ்வளோ பண்ணோம். ஒவ்வொரு திட்டங்களும் அதுக்கு வேண்டிய இவன் எல்லாத்துக்கும் பயன்படணும்ட்டு அவ்வளவு பண்ணோம். ஆமாம், அடுத்தால மாணவர்களுக்கு லேப்டாப்பு சைக்கிளு எண்ணற்ற நலத்திட்டங்கள் அள்ளி கொடுத்த அரசு தான் இந்த அதிமுக அரசு. அவ்வளோ ஒரு பார்த்து மக்களுக்கு வேண்டி என்னென்ன சேவைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அள்ளி கொடுத்தாங்க. அந்த வழியில் வந்த ஐயா எடப்பாடியாரும் ஒன்றா பார்த்து அவ்வளவு சிறப்பாக இந்த மக்களுக்கு வேண்டி அவ்வளோ ஒரு சிறப்பாக ஆட்சி அமைச்சு நல்ல ஒரு இதாக பண்ணாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் விரைவில் இன்னும் 1 ஆண்டு காலமாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் நம்ம சுரண்ட நகரம் எல்லாரும் சார்பாகவும் எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம ஐயா எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அதுக்கு உறுதியாக நின்று நம்ம பாடுபட வேண்டும். எல்லாரும் வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ரொம்ப மோசமாயிரும். இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் அவன் வந்துட்டான், திராவிட முன்னேற்ற காலம் வந்துட்டு வச்சுக்கலாம், ஒருத்தர் கூட நம்ம வந்து ஒளிஞ்சு தான் வேண்டும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் நமக்கு இன்னும் 1 ஆண்டு காலம் தான் இருக்கு. எல்லாரும் நம்ம ஒன்றிணைந்து ரெட்டை சின்னத்துக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறுமாறு நம்ம ஜெயிக்க வைக்க வேண்டும் சொல்லி இந்த தொகுதியில் தென்காசி தொகுதியில் அது சுரண்ட
ரீடிங் அதிகமான ஓட்டு வாங்கி கொடுக்க வேண்டும். அதுக்கு உறுதுணையாக நின்று எல்லாரும் பாடுபட வேண்டும். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். அடுத்து இலக்கிய அணியினுடைய அதிரடி புயல் அன்பு அண்ணன் முகிலன் அவர்கள் ஒரு 5 நிமிடங்களிலே தன்னுடைய அதிரடியை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய உத்தரவுக்கிணங்க இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தை வழங்கிய முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரும் அம்மா பேரனுடைய மாநில செயலாளரும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கும் அந்த மாவட்டத்தை பற்றி இன்றைக்கு நமக்கு சுரண்ட நகரம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற தென்காசி நகரம், தென்காசி மாவட்டத்தில் எங்களுடைய சுரண்டை இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக மாவட்டத்தை பெற்றுத்தந்த அன்பு சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய செயலர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் அவர்களுக்கும், இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலர் அன்பு சகோதரர் பிஜார் அவர்களுக்கும் பல்வேறு அவர்கள் செய்த சாதனைகளை அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மாவட்ட கழகத்தினுடைய செயலர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்று எல்லாரையவா இந்த வழியா சரி. அன்பு சகோதரர் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக அம்மா அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சுரண்டிலே நடைபெறுகிறது என்று. ஆனால் இங்கு வந்து பார்த்தால் இது மகளிர் மாநாடா இல்லை இளைஞரணி மாநாடா? இதுவரை நடைபெற்ற கழகத்தினுடைய அன்பு அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நடத்திய கூட்டத்தில் இளைஞர்கள் மிகவும் எழுச்சியோடும் ஊக்கத்தோடும் ஆற்றலோடும் திறமையோடும் பங்கு கொண்டு மேடையை ஆக்கிரமித்து மேடையை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இளைஞரணியும் இந்த ஐக்கிய சார்ந்த அனைவர்களுக்கும் எங்களுடைய இலக்கணி சார்பாக ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நகர கழகத்துடைய செயலாளர் வரவேற்பு ஆற்றும் போது சொன்னார், காவல்துறையிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்று. அன்பு சகோதரர் நகர செயலாளர் அவர்களே, காவல்துறையினர் கேட்டுக்கிடுதேன், நான் பேசிக்கிடுதேன், பார்த்து செய்யுங்க, பார்த்து பேசுங்க, இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் மாவட்ட கழகத்தோட ஒரு அன்பான வேண்டுகோள், இனிமே எப்ப தென்காசி மாவட்டத்தில் கூட்டம் வந்தாலும் நீங்க ஒரு ஆளை ஒதுக்கி இருக்க காவல்துறை பத்தி பேசுவதற்கு. அதான் நிலவரம், வேற வழி இல்லை. எனக்கு 3.25 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸுக்கு எனக்கு 7.25 நிமிஷம் வேணும். ஏன் காவல்துறை நகர கழக சொல்றாங்க, இங்கே போக்குவரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு போன்ற சுரண்டை மாநகரில் ஒரு பொதுக்கூட்டம், முன்னாள் அமைச்சர் வருங்கால அமைச்சர் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வாகனத்தை நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். நகர செயலாளர் சொன்னாரு, ஆனால் என்னால் 5 நிமிடத்தில் இந்த வாகனத்தை நிறுத்த முடியும். என்னால் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்கள் உத்தரவிட்டார். அம்மா பேருடைய செயலாளர் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் உத்தரவிட்டால் 5 நிமிடத்திலே இந்த பஸ்ஸை நிறுத்தி விடுகின்றேன். சொல்லுங்க, இல்லவே இதுதான் செய்வா. 2 லாரியில கண்ணாடி உடைக்க பிடிச்சிட்டு போட்டோம். இல்ல இளைஞர்கள் கொண்டு நிப்பாட்டுத வண்டி வரட்டும். சொல்லுங்க, ஏதாவது 2 பேருமே பார்க்க மாட்டேங்களா அண்ணா? அவத்தில் ஆவேசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னையா செய்ய போடு வச்சிருக்கான், அவருடைய கொஞ்சம் பொறுக்க தம்பி, போடு வச்சிருக்கான் சாருடைய பிறந்தநாள் விழா மார்ச் 1ஆம் தேதியா? நீ 2ஆம் தேதி போட எடுக்கணும். ஏன் எடுக்கலன்னு சங்கர் கேட்டாரு. அது உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கின்ற தாய்மார்கள் அனைவரும் 2 குழந்தைகளுக்கோ 3 குழந்தைகளுக்கோ அம்மாமார்கள் இருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்றவர்கள் 2 குழந்தைக்கோ 3 குழந்தைக்கோ அப்பாமார்கள். ஆனால் தமிழக மக்கள் அனைவருக்கும்
அப்பா என்று சொல்லுகின்ற ஒரு கேனப்பைய, ஒரு கிறுக்கு பெய, ஒரு முட்டாள் பெயல் முதல்வராக இருக்கின்ற அவர் படத்தை இருக்கின்ற அந்த போர்டை போலீஸ் எப்படி எடுக்கும்? அது எல்லாருக்கும் அப்புறம் இருக்கா? எல்லாரும் கொஞ்சமாக அறிவு இருக்காத, கொஞ்சம் ஒரு மயில் கணத்துக்கு அறிவு இருக்காத. இல்ல நீ பேசல, முத்துவேலன் மகன், கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் ஆகிய நான். சரியில்ல, நீ உங்க அப்பா பேர எப்பவுமே சொல்லிட்டு இருக்க, ஆனா யாருக்கும் சந்தேகம் இல்லை. எடப்பாடி அவர்களே சொன்னார்கள், ஏப்பா தினம் தினம் அப்பா பேர சொல்லுத, யாருப்பா அவன்கிட்ட கேட்டா? அப்படி உள்ளவே நீ யாருக்கு அப்பா? ஏன்னா நீ உதயநிதிக்கு அப்பா? தண்ணி திறந்தீங்க, தண்ணி திறந்தீங்க, தண்ணி வாட்டர் கொடுங்க அவருக்கு. தண்ணி திறந்தீங்க, வாட்டர் யாருக்கு நீ அப்பா? அப்போது காவல்துறை அவர்களும் ஒரு அப்பா, தமிழகத்துடைய அப்பா ஒரு பேர் இருக்கா? ஒரு கோணவாய, ஒரு கேரப்பைய தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிற போல எப்படி எடுப்பா? தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை காவல்துறைக்கு. பாவம், இன்ஸ்பெக்டர் பாவம், எஸ்ஐ பாவம், ஏட்டு பாவம், ரைட்டர் பாவம், போலீஸ் பாவம். நாடு சீரழித்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு மொழி கொள்கை பேசுத, எம்பி சீட்டை குறைச்சிருவோம்னு சொல்லுத. இல்லை, எம்பி சீட்டு ஏற்கனவே நம்முடைய மாண்பு பொதுச்செயலாளருடைய அறிக்கை, லோக்கலுடைய நிர்வாகத்தில் லோக்கல் பிரச்சனைகள் இருந்தால்தான் உள்ளூர் நிர்வாக பேச்சாளர்கள் பேச வேண்டும் என்று சொல்லியிருப்பதால் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிவிடுகின்றேன். இன்றைக்கு இந்த எம்பி தொகுதி குறையுது, எம்பி தொகுதி குறையுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கள, 40 எம்பி டெல்லி இருக்காமல, எல்லாம் எரும மாடு மாதிரி, பன்னி கூட்டம் மாதிரி பார்லிமெண்ட்ல கொண்டு 40 பேர் வச்சுக்கல. என்ன செய்த நீ? அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எவனுக்கு முடி வெட்டுதியா, ஷேவ் பண்ணுதியா, வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? அங்க மயில கொடுக்காம இங்க வந்து எனக்கு எம்பி குறையுது, எனக்கு பொம்பை குறையுது, மயில் குறையுது, தயிர் குறையுதுன்னு சொல்றதுக்கு யாரு நீ? இது பாலமுருகனை சிஎம் இருந்து போயிடுவாங்கல்ல, சங்கர் முதலமைச்சர் இருந்து போயிடுவாங்க. நீ யாருல இருக்கு? ஒண்ணு கேட்டியா? என்னத்துல அறுக்க மாட்டாத போய் 64 12 ரூபாய் சொல்லிட்டாலே 40 தடி முண்டத்தை எருமை மாடு அங்க கொண்டு வச்சுக்கிட்டு இன்னும் எனக்கு எம்பி வேணும், எம்பி வேணும். இது அதை விட லேட்டஸ்டா ஒரு சின்ன விஷயம், கக்கூசி கழுவதுக்கு மெட்ராஸ்ல வருவாய்த்துறை அமைச்சருக்கு நன்றாக தெரியும், 1200 கோடி ரூபாய் மாநகராட்சியுடைய கக்கூசை கழுவுவதற்கு பராமரிப்பதற்கு 1200 கோடி ரூபாய் டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. கக்கூஸ் நல்லா கேட்டுக்கோங்க, 1200 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற கக்கூசை மேற்பார்வையிட்டு 5 ரூபாய் உள்ள போ, 10 ரூபாய் வெளியே வான்னு சொல்லுவதற்கு கக்கூசை, ஒரு கக்கூசுக்கு ஒரு நாள் அதை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாளை இங்கே நான் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி இருக்கின்ற தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எங்கள் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் எஸ்கே சண்முக சுந்தரம் அவர்களே, அன்பு சகோதரி முத்துலட்சுமி அவர்களே, பகவதி அவர்களே, வீரபாண்டியன் அவர்களே, அன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர், தொண்டர்களின் பாதுகாவலர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களே, அன்பு சகோதரர் பிஜி ராஜேந்திரன் அவர்களே, திருநெல்வேலி மண்டல செயலாளர் அன்பு தம்பி சிவானந்த் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் கந்தசாமி பாண்டியன் அவர்களே, இங்கே இருக்கிற எல்லா பேரையும் இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலாயிரும். அதனால் எல்லோருடைய பெயரையும் நான் உச்சரித்ததாக கருதி மொத்தத்தில் என் இரத்தத்தின் இரத்தமான என் கழக உடன்பிறப்புகளே, உயிரினும் மேலான மகளிர் அணியை சார்ந்த எனது அருமை தாய்க்குளமே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம்
இங்கே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை மிகப்பெரிய மாநாடு போல் நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்திய அரசியல் வானில் ஒரு துருவ நட்சத்திரம், தென்னக அரசியல் வானில் ஒரு விடிவெள்ளி, தமிழக அரசியல் வானில் ஒரு முழு நிலவு, சாதனைகளின் சகாப்தம், சங்க தமிழ் போற்றும் தங்கத் தலைவி எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணில் உதித்த நாள் பிப்ரவரி 24. இந்த நன்னாளில், இந்த பொன்னாளில் அம்மா அவர்கள் நமக்கு கிடைத்தது காலம் நமக்கு அளித்த கருணை புதையல், காண கிடைக்காத கற்பூர பெட்டகம், அற்புதத்தின் உறைவிடம், ஆற்றலின் ஊற்றுக்கண், வீரமும் விவேகமும் ஒரு சேர அமைய பெற்ற வெற்றி தலைவி அம்மா அவர்களுடைய சீரிய நோக்கும், சிறந்த சிந்தனையும், நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடை அத்துணையும் சேர்ந்து அரசியலில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய இதயத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்கள் தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று வள்ளுவரின் வைர வரிகளுக்கு வடிவம் தரும் வகையில் வாழும்போதே வரலாறு படைத்திட்ட தலைவி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழித்தோன்றலாக இருந்து பிறரை வாழ வைப்பதிலே அன்னையாக, அன்னை தெரேசாவாக, பிறருக்கு உதவி செய்வதிலே அமுத சுரம்பியாக இருந்து இந்த நாட்டு மக்களுடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே தோன்றிய தலைவி என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னமிடுவது ஒரு பக்கம், அறிவுசார் புரட்சிக்கு அச்சாரமிடுவது மறுபக்கம், எண்ணிலடங்கா சட்டங்கள் ஒரு பக்கம், ஏட்டிலடங்கா திட்டங்கள் மறுபக்கம் என்று சொல்லி பக்கம் பக்கமாக மக்கள் திரும்புகிற திசையெல்லாம் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்து மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பெற்ற தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி செய்த காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான முறையில் ஆட்சி செய்தார்கள். ஒவ்வொரு தாய் குலமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைய தினம் என்ன திட்டத்தை அறிவிக்கப் போகிறார்கள், நமக்கு என்ன திட்டம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி ஆவலோடு இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அளவிற்கு ஒரு ஆட்சியை நடத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் இறைவன் படியளப்பான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கருவறைக்குள் இருந்த குழந்தைக்கும் படியிழந்த ஒரே தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இப்படி அம்மா அவர்கள் செய்த சாதனையை சொல்லிக்கிட்டே போலாம். அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு முறை சொன்னார், எனக்கு பின்னாலும் இந்த தமிழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் என்று சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே நிலைநாட்டுகின்ற வண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சரான ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்களுடைய திட்டங்களை அப்படியே நிறைவேற்றினார். எல்லாரும் ஆறுட சொன்னார்கள், எடப்பாடியார் 3 மாதம் கூட தாங்க மாட்டார், 6 மாதம் கூட தாங்க மாட்டார், இவர் துண்டக்கானான் துணியக்கானு ஓட போறார் என்று சொன்னவர்கள் மத்தியில் 4½ ஆண்டு காலம் சிறப்பான முறையில் ஆட்சி செய்தவர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர்கள் செய்த சாதனை சொல்லணும்னு சொன்னால், அதாவது மழை அதிகமாக பெஞ்சா வெள்ள நிவாரண நிதி, மழையே வரலன்னா வறட்சி நிவாரண நிதி, ஒருத்தன் விபத்தில் செத்தா அதற்கு காப்பீடு திட்டம், ஒருத்தன் காயப்பட்டா அதுக்கு பணம், புயலில் செஞ்சா அவன் இந்த புலி அடித்து செத்தா, யானை அடித்து செத்தா, இப்படி எதற்கெடுத்தாலும் நிதி நிதி என்று நிதி கொடுத்தவரும் ஒரே தலைவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். அதை விட எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், பொங்கலுக்கு 2500 ரூபாய் எங்கள் எடப்பாடியார் கொடுத்தார்கள். இதை சொல்கிறப்ப நான் எல்லா உரையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பஸ்ஸில் ஒரு முறை போய்கிட்டு இருந்தேன், 2 பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் குழுவுக்கு கட்டிட்டேன், சீட்டு கட்டிட்டேன், பொங்கலை எப்படி செய்ய போகிறதுனே தெரியலன்ட்டு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் புண்ணியவான் எடப்பாடியார் 2500 ரூபா கொடுத்தாங்க. 500 ரூபாய்க்கு வீட்டுக்கு வெள்ளை அடித்தேன், 500 ரூபாயை என் மகளுக்கு பொங்கப்படி கொடுத்தேன், 500 ரூபாய்க்கு வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கினேன், 500 ரூபாய்க்கு அந்த பொங்கலுக்கு தேவையான ஜாமான்களை வாங்கினேன்.
மீதி இருந்த 500 ரூபாயில் 300 ரூபாய்க்கு கறி வாங்கினேன். 200 ரூபாயை என் புருஷனுக்கு கொடுத்தேன் கோட்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் அவன் காலையில் போய் நின்று மத்தியானம் வரைக்கும் கியூவில் நின்று கொண்டு வந்தவனுக்கு 200 ரூபா கொடுத்தா தான் அவன் சந்தோஷப்படுவான்னு 200 ரூபா கோட்டிற்கும் கொடுத்தேன். ஆக மொத்தத்தில் அந்த பொங்கலை சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம் என்று சொன்னார்கள். அதனால் இன்னை எப்போவுமே எங்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு தான் என்று சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் நிற்கிறாரு ஸ்டாண்டிங்கில். அவர் கேட்குறாரு, ஏம்மா இப்போ பணம் கொடுத்தாங்க நீ ஓட்டு போடுவேங்கிற, அடுத்த முறை பணம் கொடுக்கல நிச்சய என்ன பண்ணுவேன்ட்டு. அப்போ அந்த பெண்மணி போலீஸ்காரரிடத்தில் சொல்லுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதை இரட்டிப்பாக அதிகப்படுத்தி கொடுப்பார்களே தவிர இருக்கின்ற திட்டத்தை நிறுத்துகின்ற பழக்கம் அதிமுகவுக்கு கிடையாது என்று சொல்லி ஓங்கி ஆணித்தரமாக அந்த பெண் சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இந்த கோணவாய மு.க. ஸ்டாலின். அப்போ இவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2500 ரூபா தர்றாங்க, இது கூட ஒரு 1500 ரூபாயை சேர்த்து நீங்கள் நல்லா பாருங்கள், 2500 ரூபாயோட கூட ஒரு 1500 ரூபாயை சேர்த்து 5000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா இவருக்கு எந்த கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரோ தெரியல. 2500 கூட 1500 தரணுன்ட்டு. சரி, அன்னைக்கு சொன்ன, இப்போ நீ தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற, நீ என்ன கொடுத்த? 1 கிலோ சீனி, 1 கிலோ பச்சரிசி, 1 கரும்பு, மொத்தமே 100 ரூபா தான். உன்னுடைய பொங்கல் பரிசு 100 ரூபா தான். அதுக்கு அவன் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விளக்கம் தர்றார். நாங்கள் வெள்ள நிவாரண நிதிக்கு மத்திய அரசிடத்திலே 6000 கோடியை கேட்டோம், ஆனால் அவங்க கொடுத்தது 953 கோடி. 953 கோடி. இப்படி ஒரு இலக்கம் இருக்கிறதா சொல்லுங்க? எல்லாருமே படித்தவங்க தாங்க இருக்கீங்க, மேடையில் இருக்கவங்க எல்லாரும். 953னா என்னங்க சொல்லுங்க? 953 என்பதை கூட சரியாக சொல்ல தெரியாத இந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சர். அவரை நம்பி இந்த சேப்பாக்க தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு அவர் கையில் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்டவனா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சால் தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகும்? சரி, இதை விடுங்க. இன்னும் இவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் அண்ணா அவர்கள் ரொம்ப நேரம் பேசுவாங்க. உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத 560 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த ஒரே கட்சி இந்த திமுக தான். கொடுத்ததில் இவங்க இதில் என்னத்தை நிறைவேற்றினாங்க? ஸ்டாலின் சொன்னான், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் போடுற முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்றான். நாங்கள் கூட நினச்சோம் அந்த ரகசியம் எங்கள் அப்பனுக்கு தெரியும்னா உதயநிதி. இந்த அண்டா கா கசம் அபுல் கா கசம் திறந்துடு சீசேன்னு சொன்னால் கதவு திறக்கிற மாதிரி இந்த ஸ்டாலினுக்கு ஏதோ தெரியும் போல இருக்கு. இவன் ஏதோ மந்திரத்தை போட்டு இந்த இதை நீட் தேர்வை நிறுத்தி விடுவான் என்று நம்மளும் நம்பினோம், மக்களும் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆக்கினாங்க. தேர்தல் முடிந்தது, முதலமைச்சர் ஆனாங்க. நீட் தேர்வுக்கு தேதியை அறிவித்து விட்டார்கள். மாணவர்கள் எல்லாரும் நீட் தேர்வு வராதுன்னு நினைச்சாங்க. ஆனால் திடீரென்று நீட் தேர்வு தேதியை அறிவித்தவுடன் நீட் தேர்வுக்கு தயாராக முடியாத மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதுதான் உங்களுடைய நீட் தேர்வின் ரகசியமா? அடுத்தது இன்னொன்று சொன்னார், கூட்டுறவு வங்கிகளின் நகையில் கொண்டு போய் வைங்க, எங்கள் அப்பா ஒரு கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாருன்ட்டு. எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா நகைங்கெல்லாம் கொண்டுட்டு போய் பேங்கில் வச்சாங்க. அதாவது நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று கூட எங்கள் அப்பனுக்கு ஒன்று கொடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, என் பேரில் ஒரு 5 பவுன் நகை 1 லட்ச ரூபாய்க்கு, மகன் பேரில் ஒரு 5 பவுன் நகை 1 லட்ச ரூபாய்க்கு, பொண்டாட்டி பேரில் 5 பவுன் நகை 1 லட்ச ரூபாய்க்கு. ஏன்னா அவங்களுக்கு பண தேவையே இல்லை. ஆனால் அவன் ஸ்டாலின் சும்மா கொடுத்துருவான்னு எல்லாரும் கொண்டு போய் வச்சாங்க. 1 வருஷம் ஆச்சு,
அந்த பணத்துக்கு 1,20,000 ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டான். நகை பணத்தை செலவு பண்ணிட்டான். நகையை திருப்ப முடியாமல் பேங்க்கில் முங்கி போயிடுச்சு. இதுதான் கூட்டுறவு வங்கி கடனுடைய அவங்களுடைய ஆட்சியினுடைய சாதனை. சரி, இதை விடுங்க. அடுத்தது ஒன்று சொன்னாங்க, அனைத்து குடும்ப பெண்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து குடும்ப பெண்களுக்கு உண்டாங்க. ஆனால் 2.5 வருஷம் கழித்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறது, தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாயா. அவள் புருஷமாரன் கிளின்னு கிளிக்கான். அப்போ நீ குடும்ப தலைவிக்கு தகுதியானவன் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரிக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுக்க முடியலன்னா நீ குடும்ப பெண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறான். உடனே இந்த பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தேர்தல் நேரத்தில் திமுக காரன் ஓட்டு கேட்டு வந்தா அவனை விளக்க மாத்த கொண்டு சாத்துவேன்னு சொல்றான். ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டு தானே இவங்க ஜெயிச்சாங்க, இப்போ எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கவில்லையா என்று சொல்லி. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் அமைதி சீர்குலைந்து போயிருக்கிறது. என்னுடைய ஊர் திருநெல்வேலி பர்கிட் மாநகரத்தை சேர்ந்தவள். எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் போடி நாயக்கன் ஒரு அரசு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலுவதற்காக போனான். 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரூமில் இருந்த பசங்கள்லாம் வந்துட்டாங்க. இந்த பையன் அரியர் எக்ஸாம் எழுதிட்டு போகணுன்னு இருக்கான். திடீர்னு வீட்டில் இருந்து தகவல் வருது, உங்களுடைய மகன் இறந்துட்டான்ட்டு. போய் பார்த்தா பாத்ரூமில் செத்து கிடக்கான். அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற காரணம், காவல்துறை சொல்கின்ற காரணம், எறும்பு கடிச்ச அந்த பையன் செத்துட்டானா. பாத்ரூம்ல ரத்த கடவோட அந்த பையன் கிடக்கிறான். எங்க வீட்டுக்கு அடுத்த தெருவுள்ள பையன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறவன எறும்பு கடிச்சு செத்துருச்சுங்கிறான். எறும்பு கடிச்சு சாகிற அளவிற்கு அந்த அரசு பொறியியல் கல்லூரி இருக்கிறது. அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை, சரியான நீதி கிடைக்கவில்லை. 12 நாள் அவர்கள் வாங்காமல் பாடியை வச்சிருந்து 13ஆம் நாள் வாங்கினார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட விடியாத திமுக ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கணும்னா அது எங்கள் எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் முடியும். இப்போ கூட ஒரு இடத்துல ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு வைங்க, அதில் போய் நம்ம உங்களுக்கு யார் முதலமைச்சராக வரணும்னு கேட்டால் அந்த 10 பேரில் 9 பேர் சொல்லுவாங்க, எடப்பாடியார் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு மக்கள் மனதிலே ஒரு நீங்காத இடம் பெற்ற தலைவர் என்று சொன்னால் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு பங்கு, எங்களுக்குள்ள கமிஷன் வாங்கி சொல்லி அதை கொண்டு திருட்டுத்தனமா ஸ்டாலின் கொடுக்கான். அப்படித்தான் ஒரு சீர்கெட்ட மானங்கட்ட அரசு நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன மரியாதை? உனக்கு அப்பா நொப்பா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க இப்போ அண்ணனுக்கு வேற ஒரு 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 1.5 மணி நேரமா பேச கொடுக்கணும், இல்லாட்டா நான் ரொம்ப பேசுவேன். அடுத்த காவல்துறை வேலையே பார்க்க மாட்டாங்க ஐயா. எங்க ஊர் இளைஞ்சிருக்கு. நீங்க நம்ம வால் போஸ்ட் விட்டுனா விடியக்காலம் 5 மணிக்கு ரோல் கால் போதுக்கு முன்னாடி அங்க உள்ள போலீஸ் அதை கிழிக்கணும். அதுதான் அவனுக்கு வேலை, அதுதான் சம்பளம். காவல்துறை என்ன செய்யுது? நாடு பூரா தமிழ்நாட்டில் இப்போ எல்லா பக்கமும் கிராமப்புறத்துல இருந்து கல்லூரி பள்ளி எல்லா பக்கமும் கஞ்சா விற்கான். யாரு? திமுக தான் விற்கான். அவன் துணையடா. இங்க உள்ள திமுக காரணம் நிர்வாகிகள் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்களுக்கு சம்பந்தமும் இல்லை. இவங்க பேந்த பார்த்து முடிச்சுக்கிட்டு இருப்பான். இது பூரா மேல வரை கமிஷன் யாரு? அவன் நேர சபரிசன் தான் டீலிங். சாவர் செருப்பு உள்ள வர பார்த்தீங்களா? இங்க நம்ம இதுல ஊத்துமல்ல பக்கத்தில் போன வாரம் 16 கிலோ கஞ்சா கடத்தின வர ஒருத்தர் உள்ள கொண்டு வச்சிருக்கான். எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. நாட்டை எதையுமே சிந்திக்கப்படாது. அடுத்தால இப்ப ஜிஎஸ்டி வரி வரீங்க. ஜிஎஸ்டி வரி யாரில் கொண்டு வந்த? இந்த இவர் கம்பருக்கு அந்த செட்டிநாட்டு சீமா யாரு? சிதம்பரம். அந்த பையன் கொண்டு வந்தான் முதல்ல இந்த வரியை. அவன் கொண்டு வந்தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்த நாட்டை பூரா சீரழிக்கான். இவன் கியாங்க வரியை கொடுத்துட்டு நாங்க துட்டு கொடுங்க. துட்டு அவன் கொடுக்காமல அதை நீ முறையா பயன்படுத்தணும்ல. அதை பூரா இவன் கொள்ளையடிக்க அத்தனை அந்த மத்திய அரசு கொடுக்க ரூபாயை பூரா களவாணி தரத்துக்கு கொள்ளையடிச்சிட்டு போடாத ரோட்டுக்கு துட்டு, கெட்டாத கட்டடத்துக்கு துட்டு, அவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வேற துட்டு அவன் கணக்கு அப்பாம அப்ப மேல இருக்கவன் அவன் கேட்டுட்டு தான் இருப்பான். ஒரு ஒழுங்கு கிடையாது. இப்போ கடைசி முடிய போதும் படம் எல்லா பக்கமும் தெரியுது, முடிய போதும் கதை. அதனுடைய விளைவு தான் இப்போ எல்லா பக்கம் மக்கள் எழுச்சியோடு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் பூரா
இன்னைக்கு நம்ம பொதுக்கூட்டம், நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செங்கோட்டையில் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து நீங்க விழிப்போட இருக்கணும். இந்த 1000 ரூபா கொடுத்தா அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து உங்க துட்டை வந்து 2000 ரூபாய் பிடிக்கிறதா, அது உங்களுக்கு தெரியும். நீங்க டிவியை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்கீங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள். நீங்க விழிப்போட இல்லைன்னா நம்ம சந்ததிகள் பூரா நாசமா போயிரும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் இப்படி ஒரு கிறுக்கு போய் இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் வரக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இயற்கையை கொள்ளையடிச்சு வாழ்ந்தவங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. முதல்ல நாசமா போயிடுவாங்க. இதான் நடந்துக்கிட்டு அதிகாரிகள் இருக்க கலெக்டர்ல இருந்து கீழே டிஆர்ஓ இருந்து அன்னைக்கு நாங்கள் ஒரு பிரச்சனையை கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள போய் நானும் கடையில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம். அந்த டிஆர்ஓட்ட வந்து அவர் கலெக்டர் சொல்லுவாரு, யார் தெரியுமில்லாங்க போன்ல பேசிக்காரு சாருங்க, ஏன்னா உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியாதவங்க நீங்க டிஆர்ஓ இந்த நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு ஆட்சி வந்து எழுது லேசா மழை வந்தா குத்தாரத்தில் குளிக்கக்கூடாது, உடனே தடை. செத்தால உயிர்வாதி செத்தா நாங்க நல்ல சாவுதோம். இவ்வளவு காலமா அறிவு இருக்கு, மக்கள் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். உடனே தடை. இங்க இருக்க ரெவன்யூ நீ தானே சொல்லணும். இந்த அந்த காலத்துல இப்படி இருக்கு. இது ஒரு மணி நேரம் தண்ணி வரும், பிறகு நின்றுரும், குறைஞ்சிரும். மக்களை அது குத்தாலத்தை நாசமாயிட்டா குத்தாலத்தை நீ வந்து நம்ம கனவு ஊரா உலக சுற்றுலா வரைபடத்தில் வரணும்னு சொல்லி நம்ம வந்து கனவு கண்டுக்கிட்டு அதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா இவன் வந்து குற்றாலத்தை அழிக்க கூடாத வேலையை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் குற்றாலத்துல அண்ணாதிமுக தான் ஆளு. என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. குற்றாலத்துல எங்க ஐயா இப்பவும் வந்து மற்ற நகராட்சி இல்லத்தில் நடக்கிற எங்க இதுல நியாயமான முறையில குற்றாலத்தை அத்தனை வேலைகளும் அத்தனை நடந்துகிட்டு இருக்கு. எது அப்படி எங்க ஆட்கள் வந்து அப்படி திறமையான ஆட்கள் தான் நாங்க வச்சிருக்கோம். புரட்சி தலைவி வளர்ப்பு, அடுத்தால வந்து அண்ணன் எடப்பாடியுடைய வழிகாட்டல், அதுல நாங்க போய்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய தேர்தலில் ரெட்டலைக்கு வாக்களித்து இவங்களுக்கெல்லாம் சாவு நிறுத்தி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். அடுத்து நமக்கு தென்காசி தனி மாவட்டத்தை பெற்றுத்தந்த நாயகனும் சுரண்டையை நகராட்சி தரம் உயர்த்தி தந்த தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் சொல்லின் செல்வர் நலத்திட்ட நாயகர் அன்பு அண்ணாச்சி செல்வமோகன் தாஸ் பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள். உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களை எல்லாம் ஆள வைத்த ஒப்பற்ற இரு தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், வருங்காலம் நம்மளை எல்லாம் ஆள இருக்கின்ற தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இன்றைக்கு சுரண்டையிலே மாபெரும் மாநாடு போல் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சுரண்டை நகரத்தினுடைய நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அவரை இந்த நகரத்திற்கு நகர செயலராக நியமனம் செய்த நம்மளுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்ல இருக்கின்ற மரியாதைக்குரிய ஆர்பி உதயகுமார் அண்ணன். நான் ஆர்பி உதயகுமார் அண்ணனை பற்றி நான் பேசியே ஆகணும். எந்த ஒரு கூட்டத்துக்கு எங்கே போனாலும் சரி என்னை வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்டம் தந்த நாயகன், மாவட்டம் தந்த நாயகன் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தை தந்த நாயகன் யாருன்னா அண்ணன் ஆர்பி உதயகுமார் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 96லேருந்து சட்டமன்ற தேர்தல்லாம் பாராளுமன்ற தேர்தல் பணிகள்லாம் நான் செஞ்சிருக்கேன். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில் அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் முதல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் கொண்டு வருவோங்கிறதா வாக்குறுதியாக இருக்கும். இப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி 2016 என்னுடைய தேர்தல் வாக்குறுதின்னு முதல் வாக்குறுதி என்னன்னா தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் கொண்டு வரதுதான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சட்டமன்றத்தில் போய் என்னுடைய கன்னி பேச்சிலேயே நான் வந்து நம்மளுடைய தனி மாவட்டத்தை கொண்டு வரணும்னு பேசும்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்காங்க. மாண்புமிகு உறுப்பினர் சொல்லக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் அது பரிசீலிக்கப்படும் மட்டும் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் நான் பார்க்கும்போது வந்து அண்ணன் வந்து அப்போ வந்து சொன்னாங்கல்ல 2 மாதத்தில் கலைஞ்சிரும் 3 மாதத்தில் கலைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த நிர்வாகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ வந்து பொறுப்பா இப்போ முடியாதுப்பா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆர்வி உதயகுமாரன்ட்ட போய் நான் கேட்குறேன், அண்ணன் எம்பி தேர்தல் வருது,
தனி மாவட்டம் அறிவிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்போ நல்ல டைம், நீங்கள் போய் கேளுங்க அப்படின்ட்டாப்ல. நானும் யதார்த்தமாக அண்ணன்கிட்ட போய் கேட்டு அவர் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்திருக்காரு. இன்னைக்கு மாவட்டம் அறிவிக்கன்னா 250 கோடி வேணும், நீ வச்சிருக்கியாப்பா, வேலையை பாரு போன்ட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சொன்னது அன்பா பாசமா, நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசாதன்னு. அப்படியே கண்ணீர் பொங்க வெளியே வந்தேன். நல்ல ஞாபகம் இருக்கு. அண்ணன் சிஎம் வாசல்லேருந்து வெளியே வந்தோடனே எங்கள் அண்ணன் வருவாய்த்துறை அமைச்சர் அங்கேருந்து தபதபான்னு வந்துகிட்டு இருக்காரு. என்ன பாண்டியனார் என்ன அப்படின்னாரு. ஏன்னா சும்மா இருங்கண்ணே, நீங்கள் சொல்றதை கேட்டு போய் போனேன், கடைசியில் அண்ணன் என்ன திட்டி விட்டாங்க அப்படின்னேன். வெரி குட், உங்களுக்கு மாவட்டம் கிடைச்சாச்சு அப்படின்னாரு. ஏன்னா சும்மா இருக்கா, எனக்கு கண்ணீர் மட்டும் தான் வரல, நீங்க என்ன நக்கல் பண்றீங்க? கிடையாது, எடப்பாடியாரை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்க மேல பாசம் இருந்தா தான் உங்களை திட்டுவாரு, உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னாதான் அவர் தருவாரு. இந்த பையனை இப்படி சொல்லிட்டமே யோசிப்பாரு. 10 நாள் கழிச்சு மறுபடியும் போங்கன்னாரு. ஆமா ஆமா, அடி மட்டும் தான் உழாதுன்னு. சட்டமன்றத்தில் ஒரு நாள் நம்ம மானிய கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் கை நீட்டி என்ன சொல்றாங்க, இப்போ போங்க உங்களுக்கு ஓகே ஆயிருந்தாரு. ஏன்னா அடிச்சு கிடிச்சு போடக்கூடாது, பரவாயில்ல போங்கன்னாரு. நான் கரெக்டாக ஜூலை 11 எனக்கு பிறந்த நாள் வருது. நான் அதை வச்சு அன்னைக்கு என்னைக்கு திட்டமாட்டார் நினச்சிக்கிட்டு அண்ணனோட ஆசீர்வாதத்தோட உள்ளே போனோன்னே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணாப்புல. என்னப்பா அப்படின்னாரு. அண்ணன் இந்த தனி மாவட்டம்னாரு. அப்படி கோவம் வந்த மாதிரி வந்து, வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு, சரிப்பா பார்ப்போம். நான் வெளியே வரல, இவர் இங்கேருந்து இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. அண்ணன் என்ன அப்படின்னு, என்ன சொன்னாருன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போமா, அந்த சட்டமன்ற கூட்டத்தில் உங்களுக்கு அறிவிச்சிருவாரு அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு என்னை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது தென்காசி மாவட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுல நான் எடுத்த முயற்சியை விட முழுமையான முயற்சியை எடுத்து இன்னைக்கு தென்காசி மாவட்டம்னு ஒன்று இருக்குன்னா அதற்கு முழுக்க காரணம் அண்ணன் அறிக்கை உதயகுமார் தான். அதில் எந்த மாற்றுக்கு நான் இது முகஸ்துதிக்காக பேசவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் மாவட்டம் தந்த நாயகன் அந்த பேருக்கு முழுமையான சொந்தக்காரர் அண்ணன் உதயகுமார் அண்ணன் தான் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவரோடு இங்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைமை கழக பேச்சாளர் சகோதரி தாச்சிகுமாரி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் பிஜி ராஜேந்திரன் அவர்களே, தம்பி மண்டல ஐடிவியினுடைய செயலாளர் சிவானந்த் அவர்களே. ஏன்னா தம்பிக்கு வந்து கட்டாயம் பேசணும், இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கேட்டுட்டேன். இங்கே நிறையா அண்ணன் கருத்துக்கள் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, தம்பி மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லியாச்சு. அதனால் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டார். அதே மாதிரி நம்மளுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவையினுடைய துணை செயலாளர் அண்ணன் கந்தசாமி பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த மண்டல ஐடி விங்கினுடைய துணை செயலாளர் தம்பி அழகுகாசு ஈஸ்வரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் முன்னிலையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, பசுபதி அவர்களே, மரியாதைக்குரிய லாட சன்னியாசி என்ற சாமிநாதன் அவர்களே, அண்ணன் கசமுத்து அவர்களே, பாண்டியராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நகர்மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி சங்கராதேவி அவர்களே, கழக பேச்சாளர் மாவட்ட இலக்கியணி துணைச் செயலாளர் அண்ணன் பாலமுருகன் அவர்களே, எம்ஜிஆர் அறிஞருடைய செயலாளர் தம்பி சிவசங்கர் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அண்ணன் முருகா பாண்டியன் அவர்களே, தம்பி கார்த்திகுமார் அவர்களே, அக்கா ஜனதா அவர்களே, தம்பி அண்ணன் சுப்பாராஜ் அவர்களே, சிவகுமார் அவர்களே, அமோசா அவர்களே, கிருஷ்ணசாமி அவர்களே, முகிலன் அவர்களே, முத்தமிழ் வளவன் அவர்களே, அவர்களுடைய பதவிகளெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா நேரம் வேகமாக போயிட்டு இருக்காதனால இதை டக்குன்னு சொல்லிடலான்னு பார்க்குறக்காக பேசுகிறேன். எல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் அகமசா அவர்களே, அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, முகிலன் அவர்களே, முத்தமிழ் வளவன் அவர்களே, தம்பி சிவசீதாராம் அவர்களே, தம்பி தர்மசீலன் என்ற தர்மா அவர்களே, மிக்கேல் சகாயம் செல்வன் அவர்களே, அண்ணன் ராமசாமி என்ற தமிழ்ச்செல்வர் அவர்களே, மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே, எம்பி குணம் அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, என்எச்எம் பாண்டியன் அவர்களே, இருளப்பன் அவர்களே, அருவேல்ராஜ் அவர்களே, முருகேசன் அவர்களே, டி.கே. சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, நகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுடலை அவர்களே, பேருக்கழக செயலாளர் அண்ணன் காத்தவராயன் அவர்களே, கணேஷ் தாமோதரன் அவர்களே, முத்துராஜன் அவர்களே, கே.பி. சுப்பிரமணியன் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, சங்கர் அவர்களே, சகாய அருள்கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் நம்ம கழகத்தில் பல்வேறு பதவிகள் இருக்கக்கூடிய அனைத்து கழக முன்னோடிகளே, மற்றும் இந்த சுரண்டையினுடைய வார்டு கழக செயலாளர்களே, நகர முன்னோடிகளே, மற்றும் நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய தனசேகரன், சரவணன், ராஜ்குமார் அவர்களே, எங்கள் அக்கா இந்திரா அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காவ, தேனம்மக்கா, எல்லாரும் அமராவதி அக்கா, எல்லாரும் பேரையும் சொன்னதா மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் உங்கள் பேரை நான் சொன்னேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதை இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னால் இந்த உலகத்தில் திரும்பி பார்க்காதவங்களே கிடையாது, நினைத்து பார்க்காதவங்களே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனதிலெல்லாம், உள்ளங்களிலெல்லாம், இல்லங்களிலெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1948 இங்கே பிறந்தவர்கள் கூட வளர்ந்து சினிமா துறையில் நம்பர் 1, படிப்பில் நம்பர் 1, எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையை ஏற்று
1982ஆம் ஆண்டு நம்முடைய இயக்கத்தில் இணைந்து சிறிது நாட்களில் அவர் கொள்கை பரப்பு செயலாளராக, பாராளுமன்ற உறுப்பினராக மற்றும் சத்துணவருடைய வாரிய தலைவராக பதவியேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்மளை விட்டு மறைந்த பின்பு இல்லை அமெரிக்காவில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட நம் தலைவர் இங்கே இல்லாட்டா கூட நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை 3வது முறையாக முதலமைச்சராக அரியணையில் உட்கார வைத்தது நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். 89 பின்பு நம்முடைய இயக்கம் 2ஆக பிரிந்திருந்தாலும் கூட 27 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து மீண்டும் 91இல் பல்வேறு சோதனைகளுக்கு பின்பு இந்த கொடுங்கோலன் கருணாநிதியால் பல்வேறு விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டாலும் நான் முதலமைச்சராக தான் இந்த சட்டமன்றத்துக்குள் உள்ளே வருவேன் என்று அவர் சபதமிட்டு வந்து சென்ற பின்பும் 91ஆம் ஆண்டு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் திமுக விட்டு கொடுத்து அனைத்தையும் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய ஒரு ஒப்பற்ற முதல்வராக 1991ஆம் ஆண்டு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நம்மளை விட்டு செல்லும் வரைக்கும் 6 முறை நம்மளுடைய முதலமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை பண்ணியவங்க. சரி, அம்மா 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 அம்மான்னு இன்னைக்கு சொல்றோம். அந்த அம்மா அம்மான்னு சொல்றதுக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்ம அம்மான்னு வாய் நிறைய சொல்றோம்னா அது வந்து நமக்கு எத்தனையோ காரணங்கள், நிறைய காரணம் இருக்கு. நான் ஒண்ணு அம்மா அவர்களுக்கு வந்து உலகமே திரும்பி பார்த்தது ஐநா சபை வரை பாராட்டப்பட்ட ஒரு திட்டம்னா தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம்னா என்ன? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 பையன் பொம்பளை பிள்ளை இருக்கும், 3வது பொம்பளை பிள்ளை இருந்தால் அவன் பாட்டு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போ ஏற்பட்ட நிலை இருந்தது. அப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு யார் ஆதரவு கொடுப்பா என்று பார்க்கும்போது தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் அம்மாவாக இருந்து இந்த பிள்ளைகளை வளர்க்கிறேன்னு சொல்லி தொட்டில் குழந்தை திட்டம் என்று கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே மாதிரி பாருங்க 2001 அம்மா ஆட்சிக்கு வராங்க. அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் கொண்டு வராங்க. 2023 ஒன்று 2023 தமிழகம் இந்த நிலையை அடைய வேண்டும், இந்த நிலைக்கு உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அவங்க மனசுல தோன்றது யாருன்னா பெண்கள் தான். பெண்கள் வந்து சமூகத்தில் முன்னேறணும். பெண்கள் வந்து சமூகத்தில் முன்னேறினாங்கன்னா இந்த தமிழ்நாடு முன்னேறிடும். இந்த தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்துடலாம். அதை கொண்டு வருவதா என்னுடைய நோக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்னா யோசிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது தான் பெண்களுடைய கல்வியை பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 75% ஆம்பளை பையங்க படிக்காங்கன்னா 25% கூட பெண்கள் படிக்கிறது இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யன்னு பார்த்தாங்க. 2001 முதல் அம்மாவின் மனதில் உதித்த திட்டம் எதுன்னா மிதிவண்டி, விலையில்லா மிதிவண்டி கொடுக்கிறது. +1 யாரெல்லாம் பிள்ளைங்க வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலையில்லா மிதிவண்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க முதல்ல சேர்க்கையை நம்ம கூட்டணும். அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து பென்சிலு, ஸ்கேலு, பேக்கு என்னென்ன ஒரு பிள்ளைக்கு தேவையோ, அதாவது உன் பிள்ளையை மட்டும் நீ அனுப்பு, தாயா இருந்து நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் கொடுத்த தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 8வது முடிச்ச உடனே பிள்ளைகளை பாதி பேர் உனக்கு எழுத படிச்சுக்க தெரிஞ்சிக்கலாம், நீ இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளை, நீ என்னத்தை பண்ண போற அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனே பண்ணாங்க. அந்த பிள்ளைகளை 9th 10வது 9வது படிக்க வைக்கணும். அப்போ 10ஆம் வகுப்பு படிக்க பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாயும் ஒவ்வொரு பவுன் தங்க நகையும் கொடுக்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த நம்ம ஊர்ல இருக்க தாய்மார்கள் என்ன நினைச்சாங்க, சரி நம்ம பிள்ளை 10ஆம் வகுப்பு முடிச்சா தாலிக்கு தங்கம் கிடைக்கும், 25,000 ரூபாய் பணம் கிடைக்குன்னு சொல்லி எல்லாரும் 9ஆம் வகுப்புக்கு பிள்ளைகளை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகளோட வருகை கூடிச்சுது, சேர்க்கை கூடிச்சுது, படித்த வீதம் கூடிச்சுது. உடனே பார்த்தாங்க இந்த பிள்ளைகளை வந்து நம்ம கல்லூரிக்கு படிக்க வச்சே ஆகணும், இந்த பெண் பிள்ளைகளை குறிப்பா படிக்க வச்சே ஆகணும்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க, டிகிரி படிக்க பிள்ளைங்களுக்கு 1 பவுன் தங்கமும் 50,000 பணமும் கொடுத்தாங்க. இதுல பாருங்க அதோட உள் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சியா இருக்கும், பெண்களுடைய முன்னேற்றமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை இன்னைக்கு வந்து ஒரு வயதிற்கு வந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுதுன்னா ஒரு காலத்துல 4 நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அந்த பிள்ளைங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களுக்கு வந்து சானிட்டரி நாப்கின் முதற்கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாம ஸ்கூலுக்கு போறியா உனக்கு தேவையானது பூரா அந்த பள்ளியிலே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு திட்டத்தை கொடுத்தது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிகிரி படிக்க பிள்ளைகளுக்கு 50,000 1 பவுன் தங்கமும் கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே அந்த டிகிரிக்கு அனுப்புனாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த டிகிரி படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் போதுதான் உலகத்தை எல்லாம் உள்ளங்கையில வச்சு பார்க்கணும்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனசுல கொண்டு வந்த திட்டம் தான் லேப்டாப் திட்டம். இந்த லேப்டாப் புளிய மரத்தில் உட்காந்து நம்ம ஊர் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண பீடி சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த தாய்மார்கள் பார்த்து ரசிச்சாங்க. ஐயோ நம்ம தான் எப்படி இருந்தோம், நம்ம பிள்ளை இன்னைக்கு பாருங்க அந்த லேப்டாப்பை எடுத்து வச்சு இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்கு,
இதெல்லாம் பார்க்குறாங்களேன்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்புனாங்க. அதோட முடிவு என்ன? இந்தியாவில் உள்ள சர்வே பண்ணா பெண்கள் வந்து கல்லூரிக்கு போறதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் 25% தான் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளை விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 50% பெண்கள் கல்லூரிக்கு போனாங்கன்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டது ஒவ்வொரு திட்டமும் தான். இதை யாருமே மறுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல சரி கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்காங்க. அப்போ என்ன பண்றான்? வசதியான இருக்கிறவங்க வந்து 4 வருஷம் பொங்கப்படி கொடுப்பான், 10 வருஷம் கொடுப்பான், 15 வருஷம் கொடுப்பான். வசதியே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? தலை பொங்கல் ஒரு வாட்டி கொடுப்பான். ஆனா பக்கத்து வீட்டில் வசதியா இருக்கவங்க வீட்டுக்கு கரும்பும் பொங்கப்படி வர பதில் அந்த பிள்ளைங்களாம் ஏங்கிச்சு. உடனே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கேன், அம்மா வீட்டு சீதனமா உனக்கு நான் தாரேன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் பொங்கலுக்கு தேவையான பொங்கலுக்கு உண்மையிலே தேவையான பச்சரிசி, சக்கரை, கரும்பு தொண்டு 100 ரூபாயும் கொடுத்து பொங்கல் படி தமிழகம் முழுவதும் கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு இந்த ஆளு வந்த உடனே கொடுத்தான். யாரு? ஸ்டாலின் கொடுத்தான். முதல்ல வந்த உடனே அது கொடுத்தது பொங்கப்படியா? நல்லா யோசிச்சு பாருங்க. 21 வகையான பொருள் சொன்னான். கடுகு, மஞ்சள். கடுகுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க நல்லா சொல்லுங்க. ஒரு கடுகுக்கும் பொங்கலுக்கும் கருப்பட்டிக்கும் என்ன சம்பந்தம்? அதையாவது ஒழுங்கா கொடுத்தானா? பிசுறு மாதிரி கொடுத்தான். அதனால உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக உண்மையான பொங்கல் பரிசை கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தாங்க. வந்த உடனே பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தோட விரிவாக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி புரட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணாங்க? பொங்கல் பரிசை கொடுத்து முழு கரும்பு அம்மா அவர்கள் வந்து ஒரு துண்டு கரும்பு கொடுத்தாங்க. சாஸ்திரம் மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தோகை மழுங்காத ஒரு கரும்பையும் கொடுத்து 1000 ரூபாயும் கொடுத்தாங்க. அது முடிஞ்சது. நம்ம கொரோனாவில் எல்லாம் அடப்பட்டு கிடந்தோம். என்னடா செய்ய போறோம்னு. தமிழகத்தில் நம்ம உருப்படியா கொண்டாடுற ஒரே விழா என்னன்னு சொன்னீங்கன்னா பொங்கல் விழா. ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கொண்டாடுற ஒரே இது தமிழர் திருநாள். இதை அண்ணன் எடப்பாடி அவர் பார்த்தாரு. வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காங்க நம்ம மக்கள், எப்படி இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க? கொண்டாடட்டும். 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டும் இல்ல, அம்மா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? என்னென்ன வாக்குறுதி அவ்வளோ கொடுத்ததையும் செஞ்சாங்க, கொடுக்காததையும் செஞ்சாங்க. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒண்ணு மட்டும் நம்மளை விட்டு அம்மா போகும்போது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றப்படாம இருந்தது. என்னன்னு சொன்னா 50% மானியத்தில் வந்து பெண்களுக்கான இருசக்கர வாகனம் கொடுக்குது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து பெண்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் கொடுக்கிறது தான். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். எல்லா திட்டமும் போச்சு. இருசக்கர வாகனம் போச்சு, லேப்டாப் கொடுக்கிறது போச்சு, எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க 2021 பெரிய பெரிய தேர்தல் வாக்குறுதி 1025 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 1025 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா யாருக்காவது என்ன வாக்குறுதின்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா பாத்தீங்களா, குறிப்பிட்டால் அவர் கேட்ட 90% நான் நிறைவேற்றேன் பாரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாம் ஏமாத்துறது. அதாவது ஒரு மனுஷனை வந்து ஏமாத்தனா என்ன செய்யணும்னா, முதல்ல ஆசையை தூண்டணும். ஆசையை தூண்ட நம்ம சொல்லதெல்லாம் கேட்பாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள், எங்க சங்கரன் இருக்காரு. வாடிச்சலார் பூரா அவனை பூரா சுத்தி வரணும்னு நினைச்சா வேற ஒண்ணும் இல்லை. எல்லா வாடிச்சலாருக்கும் 10 லட்சம் ரூபாய் தாரேன், அவன் தொழில் பண்ணி நல்லா பழச்சிக்கோ, கொஞ்சம் பொருள் சொன்னா போறோம். அவ்வளவு வாடிச்சலாம் பின்னாடி சுத்தி வருவாங்க. இதுதான் என்னதுன்னா ஆசையை காட்டுறது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆளு 2 ஏக்கர் நிலம் தாரேன்னு சொன்னாரு 2006. ஏப்பா 2 ஏக்கர் நிலம் இருக்கு, எங்க இருந்தோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. என்னைக்கு யாருக்கா கொடுத்தாங்களா? இல்ல நம்ம தான் யாரையும் கேட்டோமா? ஒருத்தட்டு கேட்கல. அப்போ மறு 2021 என்ன பண்ணலாம்? செயல்படுத்த முடியாத, கொடுக்கவே முடியாத திட்டங்களை பூரா கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்ன பண்றாங்க? உங்களுக்கு பெட்ரோல்ல வந்து 5 ரூபாயும் டீசல்ல 4 ரூபாய் குறைப்பேனாங்க. பெட்ரோல்ல குறைச்சா, டீசலுக்கு 4 ரூபாய் குறைச்சானா? குறைக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா, அனைவருக்கும் வந்து 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொன்னான். கொடுத்தானா? கொடுக்கல. இந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பகுதி நேர பணியாளர்கள் நிரந்தரம் பண்ணுவேன்னா கொடுத்தானா? கொடுக்கல. பழைய பென்ஷன் ஸ்கீம் தாரேன்னு சொன்னா கொடுத்தானா? கொடுக்கல. இப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ வாக்குறுதிகள், ஒரு வாக்குறுதியை கூட இன்னைக்கு நிறைவேற்றாம 90% அவன் வந்து நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன காரணம்னா, அந்த 2 ஏக்கர் நிலத்தை எப்படி கேட்கலையோ அதே மாதிரி இதையும் நீங்க கேட்க மாட்டீங்க நம்பிக்கையில வாயில இருந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. நீங்க நல்லா விழிச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நீங்க நல்லா மனசுல நினைச்சுக்கோங்க.
நினைச்சுக்கிட்டு அவருடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் உருவானா தான் நமக்கு வாழ்வு, இல்லைன்னா வாழ்வே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த போலீஸ் எல்லாம் சொன்னாங்க. இந்த போலீஸுக்கு நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே அன்றைக்கி ஒரு போர்டை சாம்பர் ரோட்டில் இருக்கிறத நீங்கள் கலத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என் தொண்டர்களோட போட்ட போர்டெல்லாம் நீங்கள் கலத்தி போடுங்க, ஒன்றும் செய்யுங்க, என்னெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதில் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் இருக்கு. நீ அதை தொட்டனா அதோட இதை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் வருது. 24ஆம் தேதி 5 மணிக்கே போட்டாவை எடு, போட எடு, அதை எடு, இதை எடுங்க. இதில் ஒரு கல்லறை கட்டி வச்சிருந்தாம்ல, ஒரு மாசமா இருந்தது. அந்த போலீஸ் எங்கேயா போச்சு? எங்க போச்சு இந்த போலீஸ்? இதுல இருக்க ஒரு போஸ்டர் வந்து கிளிக்காரா ஒரு எஸ்ஐ. அவர் என்ன பண்றாரு? இவர் என்ன எங்க இந்த மக்களுக்கு பணி செய்யறாரா? இந்த மாதிரி இதுல இந்த போகுது. இந்த மக்களை பாதுகாக்கிற அந்த காவல்துறை அதுல பிளான் பண்ணி அந்த பக்கம் விட்டுருக்கணுமா, விட்டுருக்க கூடாதா? யாருக்கா ஏதாவது ஒண்ணு நடந்துன்னா ஆம்பளை இந்த கூட்டம் பூரா அந்த ரோட்டு மேல இருக்கும். அதை மட்டும் பாத்துக்கிடுங்க. இந்த காவல்துறைக்கு வந்து என்னைக்கும் கண்ணியமா நடத்துறது அதிமுக, கண்ணியமா பேசுறது அதிமுக. ஆனா நீங்க கண்ணியம் தவறி நடக்காதங்க. ஒரு சாதாரண போஸ்டரை கிளிக்கிறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட் இதுல இத்தனை பேர் நிக்க ஆர்வமா இருந்து பாக்குறான். அந்த போலீஸ் அங்க இருந்து வீடியோ எடுக்கிறீங்களா? எத்தனை கூட்டத்தை வீடியோ எடுத்து மேல அனுப்பிடுது. கூட்டம் இருக்கு, அது இருக்குது, நீ என்ன தேவைன்னு அனுப்புங்க. ஆனா இந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களா இல்லையா? நாங்க 10 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கொடுக்கமா இல்லையா? எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்க, எல்லாம் கொடுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுமா இல்லையா? அதுல போய் எல்லாரும் கீழே உட்கார்ந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. போலீஸ் வந்து இங்க கூட்டம் இல்ல, அது இல்லன்னு காமிக்கிறதுக்காக நீங்க படம் போடுறீங்க. ஆனா அதெல்லாம் பாருங்க, அதிமுக ஆட்சியில தான் நீங்க அரை ட்ரவுசர் போட்டதை முழு ட்ரவுசரா போட்டு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கமாண்டோ படையில பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு நீங்களான கமாண்டோ படையை உருவாக்குறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால இப்படி போலி கண்ணியமிக்க போலீஸ் தான் பேசியிருக்காங்க. அந்த போலீஸுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கி ஏன் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, எப்பா காவல்துறையிட்ட தேவையில்லாம தலையிடாதீங்க, அவங்கள உரிமையா செயல்பட விடுங்க அப்படின்னு எங்களை சொல்லி வளர்த்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்களையும் இந்த மேடையில பேச வைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய மோசமான ஒரு நிலை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த போர்டை இப்போ இத்தனை மணிக்கு அவங்க இவங்க வந்து சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். தயவு செய்து சொல்றேன், நாளைக்கு காலையில எல்லாருமே அவுத்துருவாங்க. தேவையில்லாம எங்க கட்சிக்காரங்களை நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அது பிரச்சனை மேல மேல பெருசா வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய ஸ்டாலினோட அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, என்னுடைய கூட்டணி நாங்கள் சாங்காக இருக்கிறோம், கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றான். நீங்க நல்லா அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. அவன் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லல, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்றான். அதிமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றான். ஏடா நீ புலிக்கு பயந்தவங்களா என் மேல வந்து படுத்துக்கன்னு சொல்லி 15 கூட்டணியை வச்சுக்கிட்டு நான் பெரிய கட்சின்னு பேசுவேன். ஆனா அண்ணன் எங்க அம்மா வந்து 2016 சிங்களா வந்து அடிச்சாங்கடா, சிங்க மாதிரி. ஒன்ன மாதிரி பண்டி கூட்டம் கிடையாது. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்காங்க, அம்மாவோட வளர்க்கப்பட்ட மகன் அவர். அந்த அம்மா வந்து 16 அடி பாஞ்சா இவர் 32 அடி பாய்வார். அதே மாதிரி எல்லாரும் நீங்க ஒன்னா சேருங்க, அப்பதான் ஜெயிப்பீங்க. நாங்க ஒன்னா தானே இருக்கோம். இந்த நகரத்துல பாரு எவ்வளவு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். நாங்க ஒன்னா இல்லாம எப்படி இருக்கோம்? அதனால வருகின்ற தேர்தலில் நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா இதுல என்ன ரெட்டகுளம் வீராணம் கால்வாய் திட்டம், அந்த திட்டத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்ட்ட அவர் எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு பாருங்க, போய் கொண்டு ஒரு 10 மணிக்கு கொடுக்க, அண்ணன் இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு 40 ஆண்டு காலமா இந்த இடத்துல ரெட்டகுளம் ஊத்துமலை கால்வாய் திட்டம் இருக்குன்னு, அது இப்படி இருக்கு, அப்படியாப்பா குடு பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே என்ன பண்றாரு, பிஏட்ட கொடுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லாதங்க, வண்டியை ஒண்ணு பண்ணாதங்க, வண்டியை போக சொல்லுங்க. அந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சாயங்காலம் வரதுக்குள்ள இங்க இருக்கிற ஒரு திட்ட இயக்குனர்
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் பத்மான்னு ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து இந்த ரெட்டகுள கால்வாய் திட்டத்துக்கான பணிகளை செய்வதற்கு எப்பா வண்டியை மறிக்காதீங்க சார். தம்பி ராஜேஷ்க்கு வாங்க சார். இதை அனுப்பிட்டாங்க, பிளாக் பண்ணுங்க சார், தயவுசெய்து பிளாக் பண்ணுங்க. ஏ தம்பி விட்டுருங்க, இந்த வண்டியை விடுங்க. சிவசங்கர் அவங்கள உள்ள வர சொல்லு. ஏ வண்டி போங்கயா, வண்டி போ. ஏன்னா திமுக மாதிரி கிடையாது, நம்ம வந்து கண்ணியமான கட்சி. ஒழுக்கம்னா ஒழுக்கத்துல நிப்போம் நம்ம. என்ன ஒழுக்கம் இருந்த கட்சி நம்ம, அவ்வளவுதான். ஓரமாக போட்டு அங்க பிளாக் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து இந்த போலீஸ்லாம் அந்த போஸ்டர் கிழிக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. போட்டு அதை விட சொல்லு. அந்த ரெட்டகுளம் கால்வாயை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரதுக்குள்ள திட்ட அலுவலர் பத்மான்னு ஒரு லேடி நேரில் வராங்க. என்கிட்ட வந்து எம்எல்ஏ நீங்க முதலமைச்சர் இப்படி கொடுத்தீங்களாமே, அந்த திட்டத்துக்கான மதிப்பீடுகள் நான் போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் போராடி அதுக்கு முதல்ல நிதி ஒதுக்கி அதற்கான அந்த அளக்கிற பணிகளெல்லாம் முடிச்சு அந்த திட்ட மதிப்பீடு 52 கோடி ரூபாய் போடுக்கும் போது தான் இங்க ஒரு எம்எல்ஏ வந்துட்டாரியா, சுரண்டையில இருந்து ஒரு எம்எல்ஏ முளைச்சு வந்தாரு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போ முதல்ல அம்மா நீங்க எல்லாரும் கேளுங்க, நான் வந்து அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மா நான் 2வது இந்த சுரண்டைக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன், இனிமே இவ்வளவு செய்வேன். அதுக்கு அடுத்து இந்த சுரண்டைக்கு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த சுரண்டைக்கு வந்து கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு கல்லூரிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் செஞ்சதுனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டேன். ஆனா இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாருன்னா, நான் கடல்ல கிடக்கேன், நான் கஷ்டப்படுதேன், அதனால எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டிய. இப்ப எனக்கு செய்யலன்னு கேன்னு கத்துனா, நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க? செய்தவனுக்கு போடல, எனக்கு கடல் அடைக்கன்னு சொல்லி கேட்டவனுக்கு நீங்க ஓட்டு போட்டியா, அவர் கடல் அடைச்சிக்கிட்டு இருக்காரு. இதோட கொடுமை என்னன்னு சொன்னா, நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் அன்னைக்கு பறி போயிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் ஜம்னோசன் சொல்ல நெஞ்சில் அடிப்பாரு. அதனால வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவருடைய அம்மா அவர்களுடைய அரசு இன்றைக்கு அமைய வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்களும் மனதில் வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்று சொன்னோம். ஆனால் அந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் திருவுருவச் சிலை அமைத்து ஒரு கோயிலாக கட்டி அமைத்து தந்த மாநில அம்மா பேரவனுடைய செயலாளரும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் இந்த மாவட்டத்தை பெற்றுத் தருவதற்கு துணையாக நின்ற மரியாதைக்குரிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்றுவார்கள். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உலக தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு நம் இதய தெய்வம் தமிழகுலசாமி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்கிற தம்பி நீங்க 9 மணி தாண்டி இவ்வளவு தாய்மார்கள் இங்க உட்கார்ந்து இருந்தா போலீஸ்க்கு வயிறு எரியுமா எரியாதா? 9 மணி தாண்டி நம்முடைய தாய் குலங்கள் மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்கிற அந்த உறுதியோடு அவர் டாசரை விட்டாருன்னா புல்டோசரை விட்டாருன்னா எங்க தாய்மார்கள் இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே அம்மாவுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவருடைய ஆட்சியை மலரச் செய்வதற்கு இந்த கூட்டமே சாட்சி. நீ புல்டோசர் கூட விடு தலைவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆக போகுது? ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், காவல்துறையை நாங்கள் பார்க்காத காவல்துறை அல்ல. 52 ஆண்டுகளிலே இந்த தாய் தமிழ்நாட்டை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 75 ஆண்டுகளிலே
25 ஆண்டுகள் ஆண்ட கட்சி திமுக. உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலரும். அப்ப நீங்க சலிட் அடிச்சு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய காலமோ, எங்க மோகன்தாஸ் பாண்டியனுக்கு சலிட் அடிச்சுட்டே நிக்கக்கூடிய காலமோ இந்த மக்கள், இந்த சுரண்ட மக்கள் உருவாக்குவாங்க. அதனால நீங்க தம்பி, நீங்க வாங்க ராஜேந்திரன், நீங்க வாங்க வாங்க. அவர் எதை விட்டாலும் ஒன்றும் இந்த கூட்டம் கலைய போறது இல்லை. அதனால அவங்களுக்கு வைத்தறிச்சு ஏதாவது மேல இருந்து தகவல் வந்திருக்கோம். என்னையா 9 மணிக்கு மேல தமிழ்நாட்டில் சொரண்டையில் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் 2000 மகளிர்கள் அங்கே அணிவகுத்திருக்கிற காட்சி. அப்புறம் முதலமைச்சருக்கு இது உளவுத்துறையில் தகவல் போகுமா போகாதா? அப்புறம் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கல்ல காலையில். அவர் பதவியை காப்பாற்றணுமா வேணாமா? அதனால 2 டாரஸை விடுவாங்கப்பா. எங்கேயோ போகிற டாரஸை இங்கே விட்டு பார்க்குறாங்க. நீங்கள் டாரஸ் இல்லை அணுகுண்டே போட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தை கலைக்க முடியும். ஏன்னா இது அம்மா பிறந்த நாள் கூட்டம். இந்த காவல்துறையை இங்கிலாந்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையாக வழிநடத்திய புரட்சி தலைவி இதயம் அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழா கூட்டம். அம்மா பிறந்த நாள் பிப்ரவரி 24 நாட்டுக்கே தெரியும். பாரத பிரதமர் வாழ்த்து சொல்றாரு, மத்திய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வாழ்த்து சொல்றாங்க, எல்லா கட்சி சேர்ந்த தலைவர்களும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா முதலமைச்சருக்கு, இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து யாரும் சொன்னதா எங்களுக்கும் தெரியல, செய்தியிலும் காரணம். ஆனா எங்க மோகன்தாஸ் பாண்டியன் அண்ணா உதயகுமார் நீங்க சொரண்டைக்கு வரணும்னே நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நலத்திட்ட உதவினா என்ன, ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க, முடிஞ்சு போனா ஒரு லட்டு கொடுப்பாங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் அம்மாவின் திருநாமத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சுயதொழில் புரிகின்ற வகையில் இந்த தையல் மிஷினை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தையல் மிஷினை நான் வரும்போது பார்த்தேன். உஷா அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ திமுக காரங்களும் தையல் மிஷின் கொடுக்குறாங்க. பழைய தையல் மிஷினை பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தா என் மோகன்தாஸ் பாண்டியன் அற்புதமாக எங்கள் சகோதரிகள் வாழ்நாள் முழுவதும் உற்ற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இங்கே வைத்திருக்கிறார். இங்கே பார்த்தா அயன் பாக்ஸ் வச்சிருக்கிறாரு, அங்கே விவசாயிகளுக்கு வச்சிருக்கிறாரு, இளைஞர்களுக்கு இங்கே ஹெல்மெட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சங்கர் வரும்போது சொன்னார், மோகன்தாஸ் பாண்டியனுக்கு ஃபோனு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கே குற்றாலத்தில் இருந்து, அண்ணே ஹெல்மெட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணே. உடனே மோகன்தாஸ் பாண்டியன் டென்ஷன் ஆகிட்டார். என்னது ஹெல்மெட் கொடுக்கக்கூடாதா? உடனே நான் இருங்க, பொறுமையாக இருங்க, இந்த திமுக ஆட்சியில் ஹெல்மெட்லாம் கொடுக்குறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கஞ்சா கொடுத்தீங்கன்னா, அபீன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேணால் அனுமதி தருவாங்க. நீங்கள் என்ன ஹெல்மெட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு மோகன்தாஸ் பாண்டிட்ட சொன்னான். ஏங்க ஹெல்மெட்டுனா என்ன? மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பாதுகாப்பு கவசம். அம்மா பிறந்த நாளில் கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இதுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை அங்கே நான் வரும்போது பார்த்தேன், மேடையும் போட விடலை, பேனரும் வைக்க விடலை. மோகன்தாஸ் பாண்டியன் சொன்னார், இந்த போர்டை அகற்றுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? அந்த போர்டில் யார் இருக்கா? இந்திய திருநாட்டிலே அன்னை தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி, புரட்சி தலைவி இதயம் அம்மா அவர்கள். ஐக்கிய நாட்டு சபையில இன்றைக்கு பேசப்படுகிற சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன், மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவன் தன் உயிர் இருக்கிறவரை இந்த நாட்டிலே முதலமைச்சராக மக்கள் மனங்களிலே நிறைந்திருந்த தலைவர். உங்களுக்கு எப்படி மனசாட்சி வந்தது? இந்த 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 புகைப்படத்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்ததற்கு பிறகு அது புகைப்படம் அல்ல, அந்த பேனரில் இருப்பதெல்லாம் புகைப்படம் அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தத்துவ படங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வழிகாட்டுகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்த தின விழா 234 தொகுதியில் நடத்துறோம். ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில் நடத்தியிருக்காங்களான்னு விவரத்தை சொல்லுங்க. 234 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இது போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி அல்ல, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம். சண்முக சுந்தரம்
சானாவை இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு. இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, சட்டமன்றத்தில் வருவார், நாங்கள் பார்த்துருக்கோம். நான் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கிறனால பார்த்துருக்கிறேன். பெரிய மீசிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வருவார். சட்டசபையில் இது வரைக்கும் பேசுனதை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, நான் கூட அவர் அப்ராணி போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இங்க வந்து சொல்றாங்க, அண்ணே ஒரு 10 குவாரி நடந்துகிட்டு இருக்குண்ணே, எல்லாமே பினாமில நடந்துகிட்டு இருக்கு, மண்ணை அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜல்லி அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுல பணத்தையும் அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால அரசுக்கு வருவாய் இழப்பு மட்டும் ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடின்னு நமக்கு கணக்கே தெரியல. ஆனா இதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்பதான் நான் பார்த்தேன், அதனாலதான் அவர் சட்டமன்றத்தில் எதுவுமே பேசாம இருக்காரோ. இந்த மோகன்தாஸ் பாண்டியன் விவரம் புரியாம, அண்ணே எங்க மக்களுக்கு மாவட்டம் வேணும், எங்க மக்களுக்கு மாவட்டம் வேணும், எங்க மக்களுக்கு நகராட்சி வேணும், எங்க மக்களுக்கு ரோடு வேணும், எங்க மக்களுக்கு குடிநீர் வேணும், எங்க மக்களுக்கு வளர்ச்சி திட்டம் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற மன உறுதி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பாண்டியன் என்கிற காரணத்தால் தான் அவருடைய மன உறுதி அவர் இங்கே பேசுகிற போது சொன்னார், இனி எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்த அன்னை தமிழகத்துடைய வரலாற்றிலே தென்காசி மாவட்டம் என்று உச்சரிக்கிற போது அதில் எடப்பாடியார் மோகன்தாஸ் பாண்டியனை உச்சரிக்காமல் அந்த வரலாற்றை எழுத முடியாது. நான் வருவாய்த்துறை அமைச்சராக 7 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அருளாசியோடு, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய அருளாசியோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள், நான் எங்க மாவட்டத்தில் கொஞ்சம் ஓஏபி கொஞ்சம் குறைவா இருக்கு, சரிங்க தம்பி போங்க பார்த்துக்கலாம். நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன், அண்ணா எங்க மாவட்டத்தில் பட்டா வேணும், இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும், சரிங்க தம்பி பார்த்துக்கலாம், பொறுமையா இருங்க. ஆனா இந்த மாவட்டம் அறிவிப்பது என்பது கொள்கை முடிவு, அது முதலமைச்சர் தான் அறிவிக்க வேண்டும். அதை அறிவித்தாலே 100 கோடி ரூபாய், அதை செயல்படுத்துவதற்கு 250 கோடி ரூபாய். மோகன்தாஸ் பாண்டியன் சட்டசபையிலே மானிய கோரிக்கையிலே பேசுகிறார், எங்கள் மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை, நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு எங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். எங்களுக்கு ஒரு நாள் அங்கே தேவைப்படுகிறது, அது மட்டுமல்ல பொருளாதாரம் அலைச்சல் அத்தனை உண்டாகிறது. ஆகவே தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து இங்கே குரல் கொடுப்பதற்கு அனுப்பி இருக்கிறார். நான் பார்த்தேன், சரி ஏதோ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதை மக்களுக்கு கேட்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், இந்த சுரண்டை மக்களிடத்தில் இந்த தென்காசி மாவட்டத்தை உருவாகிற வரை அவர் போராடி அந்த போராட்ட குணம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மக்களுடைய திட்டங்களுக்காக வாதாட வேண்டும், திட்டங்களை முன்வைக்க வேண்டும், அதில் மன உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் படைத்தவர் தான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன், அருமை சகோதரர் மோகன்தாஸ் பாண்டியன் என்று சொன்னார். அவர் ஜெயிச்சிருக்கணும், குறைஞ்ச ஓட்டுல போயிடுச்சு. இப்போ நாங்க எல்லா மாவட்டத்திலும் போய் சொல்றது உண்டு, எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாட்டு மக்கள் 2021 வாக்களித்தார்கள். மேஜிக் நம்பர் 118, அதை நாங்கள் 75 பேர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்லுகிறோம். இன்னும் 43 சட்டமன்ற உறுப்பினர்கள். எத்தனை வாக்குகள் வெற்றி வாய்ப்பு நழுவி போகுது? வைத்தறிச்சலா இருக்கு. பூத்துக்கு 1 ஓட்டு போட்டிருந்தாலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றிருந்தால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்கள் எண்ணங்களை போல மீண்டும் முதலமைச்சராக வந்திருப்பார். திமுக அழிந்து போயிருக்கும். திமுக கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாம போயிருக்கும். இப்ப சண்முக சுந்தரம் கோவப்பட்டாரு. அவர் கோபத்தில் நியாயம் இருக்கு. என்னன்னா, இப்ப முதலமைச்சருக்கு என்ன கவலை? நாடு பூரா போதைப் பொருள் பற்றி எரிகிறது, அதை பத்தி கவலை இல்லை. ஏடிஜிபி காவல்துறையில பெண் ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி போய் மனு கொடுக்கறாங்க. என்ன மனு? ஐயா என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லையா? ஏன் பாதுகாப்பு இல்லை? வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு
இடஒதுக்கீடை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற அதை குளறுபடியை, சதி திட்டத்தை, துரோகத்தை, இந்த மக்களுக்கு செய்திருக்கிற துரோகத்தை நான் பகிரங்கமாக வெளியே காட்டிய காரணத்தினாலே என்னுடைய அலுவலக அறை தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. சொன்னது யாரு? குப்பனா சுப்பனா முனியம்மாவோ ராக்கம்மாவோ இல்ல. இந்த நாட்டில் இருக்கிற பெண் IPS அதிகாரி ADGP அவர்கள் சொல்லுகிறார்கள். DGP வாங்கிட்டு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு தீர்வு வேணுமா வேணாமா அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. விலைவாசி உயர்வு வந்துருச்சு, அதை பத்தி கவலை இல்லை. மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, கவலை இல்லை. சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, கவலை இல்லை. அப்ப எதை பத்தி தான் முதலமைச்சர் கவலைப்படுவாரு? அவருக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை, அப்பான்னு என்னை கூப்பிடல அப்படின்ற. அது சண்முக சுந்தரம் கோவப்பட்டாரு. நான் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப எங்க சகோதரிகளா இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல அப்பா, பிள்ளை, மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவியில ஸ்டாலின் தெரியுறாங்க. ஸ்டாலின் தெரிஞ்ச உடனே அவர் நாட்டுடைய முதலமைச்சர் டிவியை திறந்தா அந்த மண்டையை தான் பார்க்க வேண்டியது இருக்கு, அது தவிர வேற வழி இல்லை. அப்ப திறந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க, தம்பி அந்த டிவியில தெரியுறாரு அவர் யாரு? மாமா அப்படின்னா தப்பு ஒன்றும் இல்லை, தாத்தா அப்படின்னா தப்பு ஒன்றும் இல்லை, சித்தப்பா அப்படின்னா நீ செத்தப்பா தப்பு ஒன்றும் இல்லை, பெரியப்பா அப்படின்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை, இல்லை விக்கு மண்டையா அப்படின்னு சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை. எது தெரியுதோ அதை சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பையன் டிவியில் எங்கள் அப்பா தெரிகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பெத்த அப்பனுக்கு என்ன வயிறு வரும்? அப்பான்னு சொன்னால் தப்பாக போகாதான்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு தலைகுடிந்து. ஏன்னா முட்டாப்பைய முதலமைச்சரே அப்பான்னு சொன்னா அது தப்பா போகும்னா எதை எழுதி கொடுத்தாலும் வாசிக்கிற ஒரு பொம்மை முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழப்பம் வருமா வராதா? அதுக்கப்புறம் பொண்டாட்டி புருஷர்களும் பெரிய தகராறே வந்துடும். இவர் சொல்றாரு எனக்கு இதுதான் அவர் கவலை. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இங்க சொன்னார் மடிக்கணினி திட்டம். என் இளைய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தேர்தல் வாக்குறுதியாக விலையில்லாத மிக்சி, கிரைண்டர், மின்சார விசிறி, அன்றைக்கு 1,85,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் அப்படி தூக்கிட்டு தலையில வச்சுட்டு தாய் வீட்டு சீதனம் மாதிரி தூக்கிட்டு போவாங்க. கறவை மாடு, ஆடுகள் கொடுத்தாய் விட்டது. 20 கிலோ விலையில்லாத அரிசி தொடங்கி ஆயிடுச்சு. அப்ப இந்த மடிக்கணினி திட்டத்தை தொடங்கணும். அப்ப தொடங்குற போது அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக புரட்சி தலைவர் இதய அம்மாவுடைய புண்ணியத்திலே கழக தொண்டருடைய உழைப்பால் இந்த மக்களுடைய ஆதரவால் இருக்கிற போது அம்மா அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்கிறார்கள். அது சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காரு, டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரி இருக்கிறார். நம்ம எல்லா திட்டத்தையும் தொடங்கிட்டோம். இந்த மடிக்கணினி திட்டம் மாணவர்களுக்கு தொடங்கணும். அவர் உடனே சீஃப் செக்ரட்டரி தலையை சொல்லிடுறார். என்ன மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி ஏன் தயங்குறீங்க? இல்லம்மா நீங்க 9 லட்சம் மடிக்கணினி கொடுக்கணுன்றீங்க. நான் சொல்றது 2011 உலகத்துல ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் கேட்டுட்டோம். 9 லட்சம் மடிக்கணினி எங்கேயும் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ஒரு மடிக்கணினி 1 லட்சம் ரூபாய். வளர்ந்த வல்லரசு நாடுகளிலே கூட பள்ளியில படிக்கிற, கல்லூரியில படிக்கிற, பாலிடெக்னிக்ல படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டம் கிடையாது. ஆனால் அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? அம்மா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு மடிக்கணினிக்கு பதிலா கையடக்க கணினி என்கிற டேப்லெட் அது நம்முடைய இந்தியாவில் தயார் செய்கிறார்கள். அதுல மடிக்கணினியில் இருக்கிற வசதிகள் எல்லாம் இருக்கிறது. அதை கொடுத்து விடலாம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மேடம், வேற தலைவராக இருந்தால் அந்த இடத்துல என்ன முடிவு எடுத்திருப்பாங்க நாங்க பார்க்கிறோம். அமைச்சரா அந்த ஆய்வு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அம்மா என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை உற்று நோக்குகிறோம். அதான் ஜெயிச்சாச்சு. 2 ஏக்கர் நிலம் சொன்னார்ல மோகன்தாஸ் பாண்டியன், கடல்ல கூட அளந்தா கூட கிடையாது. பச்சை பொய்ய சொல்றாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனால் என் வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே,
எங்களை வாழ வைக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, எங்கள் உயிரிலும் மேலான தாய்மார்களே, உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன், அம்மா அவர்கள் சொன்னார்கள், மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, ஒரு மடிக்கணினி 1 லட்சம் அல்ல 1 கோடி என்றாலும் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அதை பெற்றுக் கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி தான் தருவேன் என்று உத்தரவிட்ட தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 52 லட்சம் பேர் இன்னைக்கு வாங்கி 52 லட்சம் மடிக்கணினி இன்றைக்கு பெற்றிருக்கிறார். இது இன்னைக்கு மடிக்கணினி என்னாச்சு? யாருக்காவது எங்க வீட்டிலேயாவது 4 வருஷம் ஆச்சு, மடிக்கணினி எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களா? சட்டசபையில கேட்கிறோம், வரும் ஆனா வராது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 11 மருத்துவக் கல்லூரிகளை இந்த தாய் தமிழ்நாட்டிலே எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 17 மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டுல கொண்டோம். நான் கேட்கிறேன், இந்த மேடையில இருந்து இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு மடிக்கணினி மட்டும் இன்னைக்கு யாருக்காவது கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி யாருக்காவது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க, எங்கேயாவது சொல்லுங்க. மோகன்தாஸ் பாண்டியன், பிஜிஆர், நான் சானாவையும் சேர்த்துக்குருவோம். நாங்கள் பொதுவாக்கி விட்டே விளைகிறோம். வக்கு இல்லை, யோகியது இல்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த தாய் மண்ணுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 17 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சிங்கரிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும். நாங்கள் விளம்பரப்படுத்தல, எங்களுக்கு விளம்பரப்படுத்த தெரியல. அம்மா இருக்கிற வரைக்கும் செஞ்சதெல்லாம் நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் செய்த புரட்சிகரமான திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் கொண்டு போய் விளம்பரப்படுத்துவதிலே பல்வேறு சவால்கள் எங்களுக்கு இருக்கிறது. 69% இடஒதுக்கீடை பற்றி இங்கே சண்முக சுந்தரம் பேசினார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலே 69% இடஒதுக்கீடை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அவருடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குவதற்காக அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்களுக்கு அமைச்சரவை கூட்டுறாரு கேபினெட்ல. இந்த மாதிரி நீட் தேர்வை நம்ம ரத்து செய்யணும்னு சொல்றோம். அதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடும். ஆனாலும் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்கள் இந்த மருத்துவ மாணவ கனவை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்களே, அந்த பிஞ்சு மனதிலே நம்பிக்கை ஊட்டுவதற்காக பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. என் வணக்கத்திற்குரிய எங்கள் உயிரிலும் மேலான வாக்காளர் பெருமக்களே, பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கவில்லை, மாணவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய சிந்தனையிலே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுடைய மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குவதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொடுத்த ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், சமூக நீதி காத்த வீரர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இது சாதாரண சாதனை அல்ல. இதை எளிமையாக நாம் கடந்து போய்விட முடியாது. இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கவர்னர், மேலக ஆளுநர் கையெழுத்து போடல. கல்வி ஆண்டு தொடங்க போகுது, அட்மிஷன் கொடுக்கணும். என்ன செய்ய போகிறார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற போது அங்கே முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், இந்த கல்வி ஆண்டிலே 7.5% இடஒதுக்கீடை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சட்ட மசோதாவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் மோகன்தாஸ் பாண்டியனுக்கும் பங்கு உண்டு. நிறைவேற்ற வேண்டும். மேலக ஆளுநர் கையெழுத்து இடவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனால் என் முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்லை, இந்த மாணவ செல்வங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பெற்று தந்த தலைவர். இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்யறாரு? ஒப்பாரி வைக்கிறார்.
ஐயோ பிரதமர் ஒண்ணுமே தரல, ஐயோ நிதி அமைச்சர் ஒண்ணுமே தரல, ஐயோ நிதி தரல, கல்விக்கு நிதி தரல, மெட்ரோவுக்கு நிதி தரல, வளர்ச்சிக்கு நிதி தரல, நிவாரணத்துக்கு நிதி தரல. எல்லா நிதியும் வீட்டில் இருந்தா அப்புறம் எப்படி அவர் நிதி தருவார்? 30,000 கோடி, நல்லா கவனிக்கணும், 30,000 கோடி ஆட்சி அமைச்சர் 2 ஆண்டுல 30,000 கோடியை கொள்ளையடித்து விட்டு ஸ்டாலின் மகனும் மருமகனும் இந்த பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது இந்த சுரண்டையில உதயகுமார் அல்ல. திமுக அமைச்சரவையிலே அறிவாளி அமைச்சர் என்று சொல்லுகிற 4 தலைமுறை அரசியலிலே பங்கெடுத்திருக்கிற உண்மையின் வடிவம் என்று போற்றப்படுகிற பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவருடைய தவப்புதல்வன் தியாகராஜ். 30,000 கோடி வீடியோ வெளியாயிடுச்சு. பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிற ஊடக நண்பர்லாம் கேட்கிறாங்க, இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அது குறித்து பதில் சொன்னதே இல்லை. இப்ப நாங்க கேட்கிறோம், 30,000 கோடியை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு உங்கள் மகன் மருமகன் என்று இந்த உதயகுமார் குற்றம் சாட்டவில்லை, இங்க இருக்கிற பிஜிஆர் குற்றம் சாட்டவில்லை, மோகன்தாஸ் பாண்டியன் குற்றம் சாட்டவில்லை, சானா குற்றம் சாட்டவில்லை, சங்கர் குற்றம் சாட்டவில்லை, பாண்டியர் குற்றம் சாட்டவில்லை. இதை சொல்றதுனால நீங்க என்ன செய்வீங்க? எங்க மீது வழக்கு வேணா போடுங்க. இதுவரைக்கும் நெஞ்சுரத்தோடு தைரியத்தோடு அவர் சொல்வது பொய் அல்லது உண்மைக்கு மாறானது அல்லது ஆதாரமற்றது என்று எந்த பதிலையும் முதலமைச்சர் சொல்லாதது மர்மம் என்ன? அந்த மர்மத்திற்கு விடை கிடைக்காமல் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப எங்க மீது வழக்கு போடுங்க, நாங்க அது சட்டமன்றத்தில் எதிர்கொள்றோம், நீதிமன்றத்தில் எதிர்கொள்றோம். A2 against 2 இத பேசுற உதயகுமார், A3 மோகன்தாஸ் பாண்டியன், A4 நம்ம பிஜிஆர் போட்டுக்குங்க, அப்புறம் இலக்கியணி A5 போட்டுக்குங்க, அப்புறம் சானாவை A6 போட்டுக்குங்க, சங்கரை A7 போட்டுக்குங்க, ஒரு பாண்டியரை A8 போட்டுக்குங்க. அப்ப A1 யாரு? இந்த வீடியோல ஆதாரத்தோடு வெளியிட்ட பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய தவப்புதல்வன் பிடிஆர் தியாகராஜன் நிதி அமைச்சர், இப்போ தகவல் துறையுடைய அமைச்சர். தைரியம் இருக்கா? காவல்துறை ஹெல்மெட் தரமாட்டேன், கொடுக்க விட மாட்டேன், போட வைக்க விட மாட்டேன், கொடி கட்ட விட மாட்டேன், உங்களை ஒரு நாட்டில் நடமாட விட மாட்டேன்னு சொல்ற வெக்கங்கட்ட காவல்துறையே, காக்கி சட்டை அணித்திர காவல்துறையே 30,000 கோடியை கொள்ளையடிச்சுட்டு போட்டு அவங்க அப்பன் கேட்க நாதி இல்ல. உங்க காவல்துறையில் இருக்கிற ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரி உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றா, கேட்க நாதி இல்ல. இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக எங்கள் அம்மா காலத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் காலத்திலே சிங்கமாக இருந்த காவல்துறை அசிங்கமா போச்சு. இப்ப அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? காலையில ட்ரில் எடுக்கிற போது எங்கெங்க மோகன்தாஸ் பாண்டியன் சங்கர் போஸ்ட் ஓட்டிருக்காங்க அதெல்லாம் கிழிச்சிடணும், அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ஐயா வணக்கம், 10 போஸ்டர் சங்கர் ஒட்டியிருக்காரு, 20 போஸ்டர் மோகன்தாஸ் பாண்டியன் ஒட்டி இருக்கிறாரு, சானா 2 போஸ்டர் ஊடால ஒட்டி இருக்கிறாரு, பிஜிஆர் எய்தாப்புல 2 ஒட்டி. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், உனக்கு அடுத்த வாரம் ப்ரமோஷன். அம்மா ப்ரமோஷன் கொடுத்தாங்க. காட்டுக்கொள்ளையன் வீரப்படை காட்டுக்குள்ளே சென்று அம்மாவுடைய காவல்துறை சுட்டு வீழ்த்தியதற்காக ப்ரமோஷன். இங்க போஸ்டர் கிழிச்சவனுக்கு ப்ரமோஷன், அதிமுக போர்டு வைக்காம தடுத்தவனுக்கு ப்ரமோஷன். ஏன்னா இந்த கேடு கெட்டது இவர்கிட்ட போய் இவர் நியாயம் கேட்கிறார், ஏன் ஹெல்மெட்டை விட மாட்டேன்? கஞ்சா கொடுக்கறதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கிற மேல இருந்து. போதைப் பொருள் ஏதாவது கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, முதல்ல அனுமதி தர்றான். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் மறுவடிவமாக, புரட்சி தலைவருடைய மறுவடிவமாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுப்பதற்காக எங்க இருந்து மீட்டெடுக்கணும்? மன்னராட்சியிலிருந்து மீட்டெடுக்கணும். ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகம் என்கிற பெயரிலே, மக்களாட்சி என்கிற பெயரிலே ஒரு மன்னராட்சியை இன்றைக்கு விதைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது.
அமைதி பூங்காவாக இருந்த இந்த நாடு அமளிக்காடாக சர்வாதிகாரத்தினுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறது. இனிமேல் குப்பை சுப்பெல்லாம் இந்த நாட்டை ஆள முடியாது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர் சொன்னார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அது அண்ணா காலம், அது அம்மா காலம். இப்ப ஸ்டாலின் காலத்துல கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் மன்னர்கள். மற்றவங்க எல்லாம் யாருன்னு கேட்காதீங்க, அவங்க எல்லாம் ஜால்ராக்கள். அதுல மூத்த அமைச்சர் சொல்றாரு, இந்த ஸ்டாலினை நான் பார்த்து வளர்த்தேன். இந்த உதயநிதி ஒண்ணுக்கு எடுக்கிற போது நான் தான் பிடித்து குடித்தேன். இப்போது இன்ப நிதியும் ஒண்ணுக்கு போவார், அதை பிடித்து என் மகனுக்கு கொடுத்து அவனும் வருவான் இவனும் வருவான். இந்த கேடுகட்ட பொழப்பு இதுல சட்டமன்றத்தில் பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நாங்களும் உட்கார்ந்துருக்க வேண்டியது. சட்டமன்றத்தில் எதை காட்டணும்? ஆளுகிற கட்சி எதிர்கட்சி வாத பிரதிவாதங்கள். எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொல்லுகிறார், நாட்டிலே போதைப் பொருள் நடமாட்டம் இங்கே சீரழிந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் பாலியல் வன்கொடுமை. எப்படி இருந்த நாடு? உலகத்துல போய் அமெரிக்கால போய் சொன்னா, where are you from? எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள்? I am from தமிழ்நாடு, I am தமிழன் அப்படின்னா சலிட்டு அடிப்பான், கும்பிடுவான். ஏன் தெரியுமா? பிறந்த குழந்தையிலிருந்து பாட்டி வர தெய்வமா பெண்களை வழங்குகிற உலகத்திலே ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்று தலை நிமிர்ந்து நின்ற இனம். இப்ப மரத்துக்கு சேலை கட்டினா கூட கற்பழிக்கிறான் நாட்டில். சிறுமி முதல் பாட்டி வர பாதுகாப்பா பெண்கள் போக முடியல. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய இந்த காவல்துறை எங்கே போனது? என்ன செய்கிறது? நான் 2 பெண் பிள்ளைகளை பெற்றவன் என்கிற அந்த அடிப்படையிலே, ஒரு தந்தை என்கிற அடிப்படையிலே நான் பேசுகிறேன், கோரிக்கை வைக்கிறேன். சட்டமன்றத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கேட்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவி தெருவில் போகும்போது இல்ல, பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த மாணவி பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த காவல்துறையிலே சென்று புகார் மனு கொடுக்கிறார். என்னை பாலியல் வன்கொடுமை செய்தவன் அந்த சாரோடு இருக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுக்கிறார். உடனடியாக அருண் என்கிற IPS அதிகாரி, ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த அதிகாரி, அவசரமாக பத்திரிகையாளரை சந்தித்து, குற்றவாளி ஒருவர் தான், மற்றவர்களாம் கேள்வி கிடையாது. ஏன் இவ்வளவு அவசரம்? விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போதே நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுவவனுக்கு பயம் வருமா, அச்சம் வருமா, இல்ல தைரியம் வருமா? யாராக இருந்தாலும் மனுநீதி சோழன் தான் பெற்ற பிள்ளை தவறு இழைத்தாலும் தேரை ஏற்றி கொண்டானே, அந்த வரலாறு படைத்த இந்த தமிழ்நாடு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கணவனை பார்த்து கேள்வி கேட்ட நக்கீரர் பிறந்த இந்த தமிழ்நாடு. தவறாக நீதி எதிர்த்தான் பாண்டிய நெடுந்தெழியன் என்று கண்ணகி நீதி கேட்டு மதுரையை எரித்த இந்த தமிழ்நாடு. ஒரு பாலியல் வன்கொடுமையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எங்கே போய் முறையிடுவோம்? வளர்ச்சி திட்டங்கள் நிதி இல்லை, செய்யல. கடன் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், கிண்ண சாதனை படைத்திருக்கு. போய் தொலைங்க. சுதந்திரம் அடைஞ்சு 73 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி, இந்த 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடியில எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கிறீங்கன்னு அண்ணாமலை கேட்கிறாரு. எங்க தங்க தென்னரசு நிதி அமைச்சருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. என்னமோ போங்க, நாசமா போங்க. ஆனால் இந்த இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? எங்கள் பிறப்புரிமை, அடிப்படை உரிமை நான் பாதுகாப்பாக இந்த சுதந்திர இந்தியாவில தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொன்னார், நடுநீசி 12 மணி அளவிலே ஒரு பெண் சுதந்திரமாக பாதுகாப்பாக அவர்கள் வீடு திரும்பினால்தான் உண்மையான சுதந்திரம் இந்த நாடு பெற்றதாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாரே. ராத்திரி 12 மணி இல்ல, பகல் 12 மணிக்கே வீட்டில் படுத்திருக்க முடியல. வீட்டை திறந்து படுத்துட்டு போனா முந்திலாம் நகையத்தான் எடுத்துட்டு போயிடுவான். இப்ப பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. நகை நட்டு போனா சம்பாதிச்சுக்கலாம், பொண்டாட்டி போனா நம்ம எங்க சம்பாதிக்கிறது? எதுக்கு சொல்றேன்னா,
இந்த அரசு இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை. 525 வாக்குறுதிகளை கொடுத்த இந்த அரசு எதை நிறைவேற்றி இருக்கிறது? சொல்றாங்க 90% நாங்க நிறைவேற்றிட்டோம். நீட் தேர்வை ரத்து செஞ்சிட்டீங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துட்டீங்களா? தமிழக மாணவர்களுக்கு கடனை நீங்க ரத்து செஞ்சிட்டீங்களா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்திட்டீங்களா? ஊதியத்தை உயர்த்திட்டீங்களா? நெல்லு கரும்புக்கு கூடுதல் ஆதார விலை, நெல்லுக்கு 2500 ரூபாய், கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 100 ரூபாய் மானியம் தருவோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5, டீசல் விலை 400 ரூபாய் குறைக்கப்படும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? இதெல்லாம் நான் படிச்சு என்ன ஆக போகுது? அது ஸ்டாலினுக்கு அதுக்கெல்லாம் அக்கறை இல்லை, நேரம் இல்லை. அவருக்கெல்லாம் வேற கவலை. தன் மகனை எப்படியாவது உட்கார வச்சு முதலமைச்சர் அடியில் உட்கார வச்சிடணும். அதுதான் அவருடைய வேலை. அப்ப ஜனநாயகம் எதுக்கு தேர்தல் நடத்தணும்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே எதற்கு தேர்தல் நடத்த வேண்டும்? நீங்க வேணா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வாங்க. இனிமேல் தமிழ்நாட்டை கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் கருணாநிதி, அதுக்கப்புறம் உதயநிதி கருணாநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி கருணாநிதி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிதி, அவங்க தான் ஆளணும். இனிமேல் குப்பை சுப்பை ஆள முடியாது அப்படின்னு திருத்தம் கொண்டு வாங்க. அதான நடக்குது தமிழ்நாட்டில். ஆகவேதான் இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், இந்த தேர்தல், இதுவரை நீங்கள் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கிறீர்கள், வாக்களித்தீர்கள், வாக்குறுதியை நிறைவேற்றல, நாசமா போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. அம்மா கொடுத்த திட்டங்கள் மடிக்கணினி, அம்மா மினுக்கிளினிக்கு, 2 சக்கர வாகனம், தாலிக்கு தங்கம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பெண்கள் தாலியில கை வச்சவே உருப்பட்டதா இந்த நாட்டில் வரலாறே கிடையாது. ஏன்னா தாலிக்கு தங்கத்தை கொடுத்தா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சு போகுது? இதே கையில நாங்க 10 வருஷம் அமைச்சரா இருக்கோம், அள்ளி அள்ளி தங்க காசு. அந்த பெண்கள் முகத்துல அம்மா கிட்ட கேட்டாங்க, சட்டமன்றத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில நீங்கள் வேறுபாடு காட்டுகிறீர்கள். சில பெண் குழந்தைகளுக்கு 25,000 ரூபாய் 1 பவுன் தங்கம் அன்னைக்கு 4 கிராம் கொடுத்தோம். இப்ப புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக அம்மாவுடைய கனவை 8 கிராம் கொடுத்தோம். அவர் கேட்கிறாரு, சில பெண் பிள்ளைகளுக்கு 25,000, சில பெண் பிள்ளைகளுக்கு 50,000, இது பாரபட்சம் இல்லையா என்று அதிமேதாவி போல கேட்கிறார். அப்பதான் அம்மா சொன்னாங்க, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, உங்க புத்திசாலித்தனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த திட்டம் திருமணத்துக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிலே பிறக்கிற பெண் குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக பள்ளி படிப்பு படித்திருந்தால் 25,000, பட்ட படிப்பு படித்திருந்தால் 50,000. என் கனவு இந்த நாட்டிலே பிறக்கிற பெண் குழந்தைகள் அத்தனையும் பட்ட படிப்பு படித்துதான் மனமேடையிலே உட்கார வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டம், தங்க தலைவி, தங்க தலகை, புரட்சி தலைவி, இது எதுவா அம்மா? ஏன்னா தாலிக்கு தங்கம் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, அதான் இப்ப யாரும் தாலி கட்டுறது இல்லைங்கிற முட்டா பையன். ஏன்னா தாலி கட்டுறது இல்லையா, அதை தராம கூட நாசமா போகணும், எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தாலியை யாரும் கட்டுறது இல்லைங்கிற. அப்ப இவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா, அந்தமான்ல இருக்காங்களா, துபாயில் இருக்காங்களா நமக்கு தெரியல. ஏன்னா மூளை மடங்கி போச்சு, எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறாங்க. இப்ப எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. அவை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. ஜனநாயகம் தலை தோங்கினால்தான் இந்த நாடு சுதந்திர நாடு. இங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் இங்க வரலாம். இப்போ நான் உதயகுமார் சாதாரண ஒரு கிளை செயலாளருடைய மகன். மதுரையில் எங்கள் அப்பா போஸ் அவர் ஒரு கிளை செயலாளர் மகனாக பிறந்து சட்டக்கல்லூரியில் படித்து மாநில மாணவரணி செயலாளர், இளைஞரணி மாநில செயலாளர், அம்மா பேரை மாநில செயலாளர், 3 முறை சட்டமன்றத்தில் போட்டியிடுகிற வாய்ப்பு, 3 முறையும் அம்மாவுடைய செல்வாக்கு, தலைவருடைய செல்வாக்கு, ரெட்டலை செல்வாக்கு, தொண்டர்களுடைய உழைப்பு, உங்கள் ஆதரவில் 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறேன். 10 ஆண்டு அமைச்சர். இது எப்படி சாத்தியம்? இப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயகத்தின் அடையாளமாக இந்த சாமானிய தொண்டனை
கடைக்கோடியிலே கொடி பிடித்து கொடி கட்டுகிற தொண்டன் கோட்டையிலே முதல் வரிசையிலே உட்கார்ந்து அழகு பார்க்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சும்மா வார்த்தையில் சொல்றது இல்லை. அங்கே உட்கார்ந்துருக்கோம். கிளை செயலாளராக இருந்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர். கிளைச்செயலர் மகனாக பிறந்த இந்த சாமானியன் உதயகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உட்கார்ந்து 6 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலினை பார்த்து 525 வாக்குறுதிகள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தீர்களே ஸ்டாலின் அவர்களே, அதை எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்று உரிமை குரல் எழுப்புகிற அந்த ஜனநாயகம் தலை தோங்குகிற ஒரே இயக்கம், ஏழைகளுக்கான இயக்கம், புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம், அம்மா வளர்த்தெடுத்த இயக்கம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பாதுகாக்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற. எல்லாரும் சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலம் என்ன ஆகும்? அம்மா மறைவுக்கு பின்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. 4 ஆண்டு காலம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மாவின் ஆட்சியை, புரட்சி தலைவருடைய ஆட்சியை இந்த நாட்டுக்கு தந்தார்கள். எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு நாள் தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னோம், ஒரு வாரம் தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னோம், 10 நாள் தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னோம். என் தெய்வ தலைவி, சத்திய தலைவி, தமிழர் குலசாமி, புரட்சி தலைவி அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த அரசை, புனித அரசை என் உயிரை கொடுத்து 4 ஆண்டு காலம் முழு ஆயுளோடு இந்த ஆட்சியை நடத்தி காட்டிய ஒப்பந்த தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அதனாலதான் அவரை மறுவடிவோம்னு சொல்றோம். அம்மாவின் மறுவடிவோம், தலைவருடைய மறுவடிவோம். அதை சொன்னால் சில பேருக்கு ஸ்டொமக் ஃபயர் வருது. ஸ்டொமக் ஃபயர்னா வேற ஒன்றும் இல்லை, வயிற்றெரிச்சல். கிராமத்தில் சொல்கிறான் வயிற்றெறியாண்டி அவன். யாராவது கழுத்தில் ஜெயிட் போர்டு போட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர் இல்லை, வயிற்றெரிச்சல் வர்ற கண்ணீர். எடப்பாடியார் கம்பீரமாக வெற்றி வரலாறு படைக்கின்ற வகையிலே வெற்றியை நோக்கி, கோட்டையை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் 8 கோடி தமிழர்களையும் காப்பாற்றுவதற்காக வீர நடை போட்டு, வெற்றி நடை போட்டு வழி நடத்துவது சில பேருக்கு ஸ்டொமக் ஃபயர். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், நாங்கள் என்ன பண்ண முடியும்? உழைக்கிறார், மக்களை நேசிக்கிறார், திட்டங்களை தர்றார். மோகன்தாஸ் பாண்டியனை கூப்பிடுறார், தம்பி அம்மா பிறந்த நாள், நீ என்ன செய்ய போற? அண்ணா 5000 பேர்த்துக்கு சேலை, பிஜிஆர் தென்னங்கண்டு. அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஸ்டார் தென்னங்கண்டுல உலகம் பூரா இன்னைக்கு தென்னங்கண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சானா பார்த்தாரு, சங்கரோட சேர்ந்து நானும் 2 ஹெல்மெட், நானும் இந்த ஹெல்மெட்டை பார்த்தா போட்டுக்கலாம் போல இருக்குது. தையல் மிஷின் எனக்கு ஒன்று தருவீங்களா? அப்படி ஒரு தையல் மிஷின். இது அடுத்த வீட்டு கடையில இருந்து எடுத்துட்டு வர்றது இல்லை, சொந்த காசு உழைச்ச காசுல கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, கொடுத்து கொடுத்தே வளர்ந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா தலைவர் உருவாக்கிய கட்சி அப்படி படுக்கிற மாதிரி படுக்கும், அப்புறம் எழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விஸ்வரூபமா எழுந்திருக்கும். ஏன்னா எங்க தலைவர், நம்ம தலைவர் அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சு முதல்வராக சென்று முதல்வராக வந்தார். கருணாநிதி அப்ப கதை சொன்னார், என் நண்பன், என் சகோதரன், என் தம்பி. இப்ப ஸ்டாலின் சொல்றாரு எங்க சித்தப்பா, என் பெரியப்பா, செத்தப்பா. அது மாதிரி அவர் சொன்னாரு, என்கிட்ட கொடுங்க. அவர் ஐஸ் பெட்டியில் வச்சிருக்காங்க. வந்தோடனே அவர் நம்மளும் சொன்னாங்க, ஐஸ் பெட்டியில் வச்சாலும் சரி, இரும்பு பெட்டியில் வந்தாலும் சரி, உனக்கு ஓட்டு கிடையாது, ரெட்டலைக்கு எங்கள் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சி தலைவன். இந்த வரலாறு இது மக்கள் நேசிக்கிற கட்சி. இது மோகன்தாஸ் பாண்டியனுக்கு சொந்தம் இல்லை, உதயகுமாருக்கு சொந்தம் இல்லை, பிஜிஆருக்கு சொந்தம் இல்லை, சானாக்கு சொந்தம் இல்லை, பாண்டியருக்கு சொந்தம் இல்லை. எங்க இலக்கியணி பேசினார்ல, பிச்சு எரிஞ்சாரு. அவர் இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் எங்க மதுரையில் கூட்டி போய் பேச விடணும். ஆனா நிச்சயமா சண்டை இழுத்து விட்டுருவார், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. 52 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி. இப்ப எல்லா கிராமங்களும் நாங்க மாநிலத்தில் அளவுல பொறுப்புல இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் சுத்துறோம். அம்மா பிறந்த நாள் கூட்டம் தர்மபுரியில அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவருடைய தலைமையில 5000 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இரவு 10 மணி தாண்டி. ஆகவே என் வணக்கத்திற்குரியவர்களே, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சி, ஏழைகளுக்கான கட்சி, எளியவர்களுக்கான கட்சி, ஜனநாயக கட்சி, சாமானியர்களுக்கான கட்சி. இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல எச்சரிக்கையா இருங்க, மிக கவனமா இருங்க. பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது.
இதிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர வேண்டும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். இல்லை என்றால் இந்த நாட்டை ஆண்டவனும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். மோகன்தாஸை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க.